Hello guys, how are you? Today we go to discuss the new topic in geography, location of India. So இந்தியாவினுடைய அமைவிடம் என்ற ஒரு தலைப்பு வந்து பார்க்க போகிறோம். It is a very important topic our competitive examination section from the geography subject. புவியியல் பாடத்தில் இந்தியாவினுடைய அமைவிடத்தில் நிச்சயமாக அதிகப்படியான கேள்விகள் நமக்கு கேட்கப்பட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருக்கலாம். ஸோ அந்த தலைப்பு தான் இன்றைய கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக வந்து லொக்கேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய என்ன மாதிரியான கொஷின்ஸஸ் எல்லாம் எக்ஸாம்ஸ்லேஷன்ஸில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சைஸ். ஸோ இந்த டோட்டல் வேர்ல்டு ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய சைஸ் என்ன அப்படின்ற கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 2.4% அந்த கொஷின்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி இந்தியா இஸ் 7th largest country ஆஃப் தி வேர்ல்டு. ஸோ இந்த உலகத்தில் வந்து இந்தியா எத்தனாவது மிகப்பெரிய நாடு, 7வது மிகப்பெரிய நாடு, இந்த கொஷின்ஸும் எக்ஸாம்ஸில் வந்திருக்கு. அதே மாதிரி லொக்கேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் வேர் இஸ் சிச்சுவேட்டட் இன் ஏஷியன் காண்டினென்ட், சவுத் பார்ட் ஆஃப் தி ஏஷியன் காண்டினென்ட், இந்த கொஷின்ஸும் பேசிக்காகவே நமக்கு கேட்டிருக்காங்க. தென் இந்த லொக்கேஷன்ஸில் வேறு என்ன கொஷின்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடிஷ்னல் டஃப் கொஷின்ஸஸ் என்னென்னா இந்தியாவுடைய லேட்டிடியூட்ஸ் என்ன, லாங்கிடியூட்ஸ் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ 8.4, 37.6 இந்த லேட்டிடியூட் செக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி லாங்கிடியூட்ஸும் கேட்டிருக்காங்க. தென் லொக்கேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு கொஷின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், இந்தியாவுடைய திட்ட நேரம் வந்து எந்த நகரத்திலிருந்து கணக்கிடப்படுகிறது அப்படின்ற கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த இதுக்கு ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத், இப்போ அடிஷ்னலாக அப்டேட் ஆகிருக்கிறது மிர்சாப்பூர். ஸோ அந்த தென் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய சச்ச இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸஸ் எல்லாம் இருக்குது. ஸ்டேட்ஸ் அண்ட் கேபிட்டல்ஸ், யூனியன் டெரிட்டரிஸோடைய கேபிட்டல்ஸ், இந்த மாதிரியான அட்வான்ஸாக இப்போ வந்து எது அப்டேட் ஆகிருக்கு ஸ்டேட்ஸில், எந்த நியூ ஸ்டேட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் இந்த டாபிக்ஸ்லேருந்து வரும். வாங்க நம்ம டாபிக்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லொக்கேஷன் ஆஃப் இந்தியா. இப்போ இந்தியாவினுடைய அமைவிடம் அப்படின்னு சொல்லும்போது there are 2 types of the location in India. First வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எர்த், புவியில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா இஸ் சிச்சுவேட்டட் இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியர். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எர்த்தை வந்து நம்ம 2 ஆஃபாக பிரிப்போம். இதுதான் எர்த்து. ஸோ எர்த்தை வந்து 2 ஆஃபாக பிரிக்கிறது இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஆஃப் கேன்சர், நிலநடுக்கோடு, இல்லைன்னா பூமத்திய ரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்த்தன் ஹெமிஸ்பியர், இது வட அரைகுளம், இது தென் அரைகுளம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வட அரைகுளத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 23.5 டிகிரி நார்த் அப்படின்ற இந்த லொக்கேஷன்ஸில் தான் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்கு. அப்போது இந்தியா புவியில் எங்கே அமைஞ்சிருக்கு? வட அரைகுளத்தை, நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து லொக்கேட்டட் ஆகிருக்கு. ஃபார் இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா நம்ம இந்தியா மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம், இப்படி ஒரு மேப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லைன் வந்து கிராஸ் ஆகும். ஸோ இந்த லைன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிராஃபிக் ஆஃப் கேன்சர், கடகரேகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மேப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்தியா வந்து எந்த இடத்துல இருக்குன்னு சொன்னால் சிச்சுவேட்டட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வட அரைகோளத்தில் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஜென்ரலாக இந்தியாவுடைய கிளைமேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் கடகரேகை இருக்கும்போது மாடரேட் டெம்பரேச்சர் ஜோனில் தான் நம்ம லொக்கேட் ஆகிருக்கோம். ஸோ யூ கீப் இட் இன் மைண்ட். அதே மாதிரி செகண்ட் நில அடிப்படையில் நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மேப் வச்சு பார்த்தோன்னு சொன்னால் தெர் ஆர் 6 காண்டினென்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, யூரோப்பு, ஏஷியா, சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இந்தியா வேர் இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்த்தன் சதர்ன் ஏஷியாவுடைய சதர்ன் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்தியா எங்கு அமைந்திருக்குன்னா ஆசிய கண்டத்தினுடைய தென் பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் மிக சரியான பதில். ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா எத்தனாவது மிகப்பெரிய நாடு இந்த வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா இஸ் த 7th largest country. ஸோ சாதாரணமாக இந்தியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் மிகப்பெரிய நாடு அப்படின்னா எந்த நாடை சொல்லுவாங்க? ரஷ்யா தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் மிகப்பெரிய நாடு. செகண்ட் வந்து கனடா. இந்த ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா த 7th largest country. அதே மாதிரி இந்தியா எந்த கண்டத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா ஏஷியன் காண்டினென்ட்ல இருக்கு. ஆசிய கண்டத்தில் வந்து இந்தியா லொக்கேட் ஆயிருக்கு. அப்போ ஆசிய கண்டத்தினுடைய நிலப்பரப்பளவில் எந்த நாடு மிகப்பெரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிடையாது, நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கா, சீனா. ஸோ சீனா தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி இந்த ஏஷியன் காண்டினென்ட். ஸோ செகண்ட் தான் நம்ம இருக்கோம். அப்போ இந்தியா ஆசிய கண்டத்தின் 2வது மிகப்பெரிய நாடு அப்படின்ற
நிலையில இந்தியா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க சொன்னா இந்தியாவுடைய சைஸ் வச்சு கம்பேர் பண்ணும்போது இந்தியா இதுதான் இந்தியா. நம்ம மேப் வந்து பாத்தீங்க சொன்னா நீங்க இங்க டிரா பண்ணிருக்கேன். இந்த இந்தியா வந்து பாத்தீங்க சொன்னா 4 times பிக்கர் தென் பாகிஸ்தான். இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 4 பாகிஸ்தான் அடக்குனாதான் ஒரு இந்தியா வரும். அப்போ 4 மடங்கு இந்தியாவை விட பாகிஸ்தான் மிக சிறிய நாடு. ஸோ யூ கீப் இட் இன் மைண்ட் வெரி கேர்ஃபுல்லி. அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க சொன்னா ஜப்பான். சரியா? ஸோ ஜப்பான் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்தியா ஜப்பானை விட 8 மடங்கு பெரியது. ஸோ 8 times பிக்கர் தென் ஜப்பான். அதே மாதிரி வந்து பாத்தீங்க சொன்னா அடுத்தது இங்கிலாந்து. நம்ம ரூல் பண்ணா இல்லையா, கிட்டத்தட்ட 300 years நம்மள ரூல் பண்ண அவன் இங்கிலாந்து. அந்த இங்கிலாந்து வந்து பாத்தீங்க சொன்னா 12 times பிக்கர் தென் இந்தியா. ஸோ இங்கிலாந்துன்றது 12 மடங்கு சிறிய நாடு இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. 12 இங்கிலாந்து அடக்குனாதான் இந்தியாவுடைய நிலப்பரப்பு வரும். ஆனா அந்த சிறிய நாடு இந்தியான்ற ஒரு பெரிய நாடை ஆட்சி செஞ்சிருக்கு. இதுவும் நீங்க மனசுல பதிவு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி அமெரிக்காவை நம்ம கம்பேர் பண்ணும்போது அமெரிக்காவோட நம்ம ஸ்மால் கண்ட்ரி தான். எத்தனை மடங்கு ஸ்மால் கண்ட்ரினா 3 times ஸ்மால் கண்ட்ரி தான் நம்மளுடைய அமெரிக்கா. ஆக்சுவலி நம்ம இந்த சைஸை கம்பேர் பண்றது எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஹவு பிக்கஸ்ட் இந்த லேண்ட்ஸ்கேப் நிலப்பரப்பளவுல நம்ம எந்த அளவுக்கு பெரிய நாடு அப்படின்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் இது. சரி, அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பட் இதுல எக்ஸாமினேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 7th largest country in the world, அதே மாதிரி 2nd biggest country in ஏஷியன் கான்டினென்ட். இந்த 2 கொஸ்டின்ஸும் வந்து மேக்ஸிமம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த டோட்டல் ஏரியா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்க சொன்னா இதான் வேர்ல்ட் மேப் அப்படின்னு சொன்னா அந்த வேர்ல்ட்ல எவ்வளவு இந்தியாவுடைய பர்சன்டேஜ்னா இதுதான் இந்தியாவுடைய பர்சன்டேஜ். அப்போ 2.4% வந்து பாத்தீங்க சொன்னா இந்தியா உலக வரைபடத்துல உலக நிலப்பரப்பளவு இந்தியாவினுடைய மொத்த நிலப்பரப்பளவு 2.4%. இது ப்ரீவியஸ் எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்ட ஒரு கொஸ்டின். யூ கீப் இட் இன் மைண்ட். தென் த டோட்டல் ஏரியா ஆஃப் இந்தியா. அப்போ இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்பு இந்த ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ல சொன்னோம்னா இந்த டோட்டலா வந்து நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் இது மொத்தமா வந்து கால்குலேட் பண்ணும்போது எவ்ரி ஸ்கொயர் நம்ம கம்பேர் பண்ணும்போது கால்குலேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு ரீடிங் என்ன அப்படின்னு பாத்தீங்க சொன்னா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர். கிட்டத்தட்ட 32,87,263. அப்போ 83 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஒரு அப்சார்மெண்டா சொன்னா மொத்தமா 33 lakhs கிட்ட நம்ம வந்து பாத்தீங்க சொன்னா ஸ்கொயர் கிலோமீட்டர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு பெரிய பறந்து விரிஞ்ச ஒரு நாடு தான் நம்ம இந்தியா. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க சொன்னா வாட் இஸ் த ரீசன் ஹவு இந்தியா காட் தி நேம் இந்தியா. இது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க சொன்னா இன்னைக்கு வரைக்கும் டிக்ஷனரியில பார்த்தேன் சார், ஆகஸ்ட் மந்த்ல வாங்கினாங்க, வெள்ளக்காரங்கிட்ட ஃப்ரீடம் வாங்கினாங்க. இட்ஸ் நாட் கரெக்ட். நிறைய சோசியல் மீடியாஸ்ல ரூமர்ஸ் எல்லாம் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஆக்சுவலி வி ஆர் தி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா. இட் இஸ் பெட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த இந்தியா காட் தி நேம் இந்தியா அப்படின்றது நம்ம எல்லாரும் நிச்சயமா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம் தான். என்னதுன்னு பாத்தீங்க சொன்னா நேம் ரீசன். ஸோ பிகினிங் ஏன்ஷியன் டைம்ல வந்து பாத்தீங்க சொன்னா இந்தியாவை பாரத், ஸோ ஹிந்து ரிலீஜியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பரதன் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து ஆட்சி செஞ்சாரு. அவருடைய நேம் தான் வந்து பாத்தீங்க சொன்னா பாரத் அப்படின்ட்டு காலப்பான் பண்ணாங்க. இப்போ பண்டைய இந்தியால ஏன்ஷியன் டைம்ல காலப்பான்ல இருந்தது. ஸோ தென் மிடிவல் இந்தியாஸ் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்க சொன்னா மோஸ்ட்லி இந்தியாஸ்ல வந்து நார்த்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜபுட்ஸ் வந்து ரூல் பண்ணனால இந்தியா அதுவும் பிளஸ் எல்லாருமே வந்து மேஜர் ரிலிஜியன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஃபாலோவிங் ஹிந்து ரிலிஜியஸ். தட்ஸ் த பர்பஸ். ஸோ இந்தியா வந்து பாத்தீங்க சொன்னா ஹிந்து கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானியன்ஸ் பெர்ஷியன்ஸ் வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க சொன்னா பெர்ஷியன்ஸ் டர்க்கிஸ் துருக்கி நாட்டுல இருந்து வந்தவங்க எல்லாம் சொன்னாங்க ஹிந்து இஸ் ஏ Hindu country, India is a Hindu country. That is their name became to Hindustan. Hindustan அப்படின்ற பேரு வந்தது. பட் தி மாடர்ன் டேஸ்ல வந்து பாத்தீங்க சொன்னா the European when they come to India 1498ல போர்ச்சுகீசிஸ்ல இருந்து வந்த வாஸ்கோ காமா தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிச்சாரு. ஸோ அப்போ அவரை தொடர்ந்து வந்த நிறைய யூரோப்பியன்ஸ் இந்தியா கூட ட்ரேட் கான்டாக்ட் பண்ணாங்க. தே கால் அப்பான் அவர் ஃபேமஸ் ரிவர். இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில் அவங்க வரும்போது இந்த சைட்ல டிராவல் ஆகிட்டு இருந்தா அந்த ரிவர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்க சொன்னா இண்டஸ். அப்போ இந்த இண்டஸ் அப்படின்ற நதி தமிழ்ல சிந்து நதி அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த சிந்து இண்டஸ் அப்படின்ற அந்த வேர்ட்ல தான் வந்து பாத்தீங்க சொன்னா இந்தியா அப்படின்றத ஒரு நேம் வந்து நமக்கு கிடைச்சது. மோஸ்ட்லி இந்தியா அப்படின்ற நேம் வந்து நமக்கு கொடுத்தவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரோப்பியன்ஸ், பர்டிகுலரா போர்ச்சுகீசிஸ், அதே மாதிரி டச்சு, அதுக்கப்புறமா வந்து பிரிட்டிஷ், பிரெஞ்சு, டேனிஷ் இவங்களெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஜென்ரலா
இந்த நேமை கொடுத்தவங்க, இந்தியா அப்படின்ற நேமை வந்து நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்தவங்க இண்டஸ் ரிவருக்கு அந்த பக்கமாக இருக்கிற லேண்டு. தட் இஸ் த ரீசன் இந்தியா, இண்டஸ் பிகேம் டு சேஞ்ச் இந்தியா. அப்போ இந்தியா என்ற பேர் இண்டஸ் அப்படின்ற அந்த ரிவர், சிந்து நதி பாயும் நிலப்பகுதி அப்படின்னு தான் நமக்கு இந்தியாவுக்கு இந்த நேமே வந்தது. ஸோ ஓகே, குட். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வி கோ டு டிஸ்கஸ் அவர் பவுண்டரிஸ். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா ஹவு மெனி கண்ட்ரிஸ் இஸ் ஓன் பவுண்டரிஸ், நேச்சர், நெய்பரிங் கண்ட்ரிஸ். இந்தியா எத்தனை அண்டை நாடுகளை கொண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் there are 9 nations. கிட்டத்தட்ட மிகச்சரியா சொல்லும் போது 9 நாடுகள் இந்தியாவுடைய அண்டை நாடுகள். ஸோ யூ கீப் இட் இன் மைண்ட். இதில் ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸும் நமக்கு கிரியேட் பண்ணுவாங்க. நில எல்லையாக எத்தனை நாடுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பவுண்டரியாக நமக்கு இருக்கு. ப்ளஸ் ஒரு 2 கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்டர் பவுண்டரிஸ், நீர் எல்லையா நமக்கு கடல் எல்லை இல்லாமல் இருக்கக்கூடிய நாடுகளா இருக்கு. ஸோ அப்போ மோஸ்ட்லி நமக்கு சவுத் சைடில் தான் வாட்டர் பவுண்டரிஸ் வரும். அண்ட் தென் நார்த் வெஸ்ட்டு ஈஸ்ட்டு இந்த சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய நெய்பர்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்காகவே ஸ்கூல் கிளாஸஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கிறதா அகெயின் வி ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவுடைய நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ஸில் இருக்கிற கண்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். அதே மாதிரி வெஸ்ட்டில் இருக்கிற கண்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தான். ஸோ இப்போ நார்த் வெஸ்ட் ஆப்கானிஸ்தான், வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். அப்போ ஈச் ஒன் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பவுண்டரியா, எல்லையா, அண்டை நாடா இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நார்தன் சைட்ல வந்து நமக்கு பவுண்டரியா இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைனா, செகண்ட் நேபாள், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டான். அப்போ நார்தன் சைட்ல நமக்கு ஒரு 3 கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய நேபரிங் கண்ட்ரிஸா இருக்கு. 1 நேபாள், சீனா, பூட்டான். இதோ நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஈஸ்டர்ன் சைடுக்கு போகலாம். ஈஸ்டர்ன் சைடில் வந்து நம்மளுடைய பவுண்டரிஸ் நெய்பர் யாருன்னு சொன்னால் பங்களாதேஷ். தமிழில் வந்து வங்காளதேசம் அப்படின்னு கூட ஆப்ஷனல் கொடுப்பாங்க. போத் ஆர் சேம். வங்காளதேசம், பங்களாதேஷ் ரெண்டுமே ஒன்று தான். அதே மாதிரி அனதர் ஒன் ஈஸ்டர்ன் பவுண்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்மா. ஸோ பர்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நவ் அட் ப்ரெசன்ட் இஸ் கால்டு மியான்மார். இப்போ பர்மா வந்து என்ன பேர்ல அழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மியான்மார். அப்போ நமக்கு ஈஸ்டர்ன் சைட்ல வந்து 2 கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் பவுண்டரி நேஷன்ஸ் நெய்பரா இருக்கிறாங்க. ஒன்னு பங்களாதேஷ், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மியான்மார் அப்படின்னு சொல்ற பர்மா. ஸோ டோட்டலா இப்போ நமக்கு லேண்ட் பவுண்டரிஸ் பார்த்தீங்கன்னா 7 கண்ட்ரிஸ் வந்துருச்சு. நார்த் வெஸ்ட்ல ஆப்கானிஸ்தான், வெஸ்ட்ல பாகிஸ்தான், நார்த்தன் சைட்ல நேபாள், சீனா, பூட்டான். அதே மாதிரி ஈஸ்டர்ன் சைட்ல வந்து பாத்தீங்க சொன்னா பங்களாதேஷ் அண்டு பர்மா. ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ 7 கண்ட்ரிஸ் வந்து பாத்தீங்க சொன்னா நமக்கு லேண்ட் பவுண்டரியா இருக்கு. அண்ட் தென் 2 கண்ட்ரிஸ் வந்து ஓஷன் பவுண்டரிஸ்ல இருக்கிற வாட்டர் வேல இருக்கக்கூடிய நீர் எல்லையா இருக்கக்கூடியது ஒன்று ஸ்ரீலங்கா. அண்ட் அனதர் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னா மால்தீவ்ஸ். ஸோ எம்ஐன் மென்ஷன் பண்ணியிருப்பேன், மால்தீவ்ஸ். இப்போ நமக்கு 2 நாடு வந்து நீர் எல்லையில அமைஞ்சிருக்கு. இப்போ ஹவு மெனி டோட்டலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தி 9 பவுண்டரிஸ் ஆஃப் இந்தியா, 9 நைபர்ஸ் ஆஃப் இந்தியா, 2 water boundaries and 7 land boundaries. Then we go to discuss India. It's spreaded. இந்தியா எந்த அளவுக்கு பரவி இருக்கு, இந்தியாவுடைய the total land area. இப்போ இந்தியாவுடைய நில எல்லை வந்து நம்ம இங்கேருந்து அப்படியே மெஷர் பண்றோம். இங்க இருக்கக்கூடிய குஜராத்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணி இந்த அவுட்டர் லைன் இருக்கு இல்லையா, இந்த அவுட்டர் லைன் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அப்படியே ஒரு மெஷர்மெண்ட் பிடிச்சிட்டே போகணும்னு சொன்னால் இது டோட்டலாக இந்தியா வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து இதனுடைய லேண்ட் பவுண்டரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரி எக்ஸாக்ட்லி 15,200 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஸ்ப்ரெட் ஆகிருக்கக்கூடிய லேண்ட் பவுண்டரி நில எல்லை கொண்டு இருக்கிற நாடாக இந்தியா இருக்குது. அப்போ இந்தியாவுடைய மொத்த நிலப்பரப்பு வந்து 32 lakhs சொன்னீங்க சார், 87,000 சொன்னீங்க, 263 ஸ்கொயர் கிலோமீட்டர் சொன்னீங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்னா இன்னர் லேண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னு சொன்னாதான் டோட்டல் ஏரியா ஆஃப் சர்க்கம்டன்ஸ். இது வந்து அவுட்டர் லேண்ட் பவுண்டரி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 15,200 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்தியாவுடைய நில எல்லை இருக்கு. இதுவும் நீங்க மைண்ட்ல வச்சுங்க. தென் இந்தியா எந்த அளவுக்கு வந்து பறந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு பாத்தீங்க சொன்னா மிகப்பெரிய நாடு அப்படின்றது பேசிக்கா நான் சொன்ன விஷயம் தான். அப்போ இந்தியா வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் நார்த் டு சவுத் வந்து பாத்தீங்க சொன்னா இந்தியா எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க சொன்னா கவுண்ட் பண்ணி மெஷர் பண்ணி பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ல இருந்து இதுதான் டாப் பாயிண்ட். நமக்கு இந்த டாப் பாயிண்ட்ல இருந்து
கீழே இருக்கிற இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்க சொன்னா இந்தியா 3214 கிலோமீட்டர்ஸ். அப்போ இந்தியா வடக்கு கிழக்காக 3214 கிலோமீட்டர் பரப்பளவு நீளம் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதே மாதிரி இந்த சைட்ல வந்து பாத்தீங்க சொன்னா இங்க இருக்கக்கூடிய குஜராத், இங்க இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் வந்து பாத்தீங்க சொன்னா நம்ம மெஷர் பண்ணி பார்த்தா டோட்டல் ஏரியா வந்து பாத்தீங்க சொன்னா 2933 கிலோமீட்டர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு பெரிய வடக்கு கிழக்கு மேற்காக பரவி இருக்கக்கூடிய ஒரு எல்லையா இருக்கு. அப்போ இந்தியா நார்த் டு சவுத் 3214 கிலோமீட்டர்ஸ். அதே மாதிரி ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்து பாத்தீங்க சொன்னா 2933 கிலோமீட்டர்ஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ வெரி குட், யூ கீப் இட் இன் மைண்ட். அண்ட் தென் இப்போ வாட்டர், நீர் எல்லை, இப்போ இந்த கோஸ்டல் லைன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய டோட்டல் கோஸ்டல் லைன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா இந்தியாவுடைய சவுத் இந்தியாவில தான் வந்து வாட்டர் இருக்கு. அதனால நம்ம வந்து பாத்தீங்க சொன்னா இதுதான் நம்மளுடைய கோஸ்டல் லைன்ஸ். இப்போ இந்த கடற்கரை எல்லை மொத்தம் வந்து பாத்தீங்க சொன்னா எவ்வளவு தூரம் சார் இருக்குன்னா 6100 கிலோமீட்டர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கிற ஒரு வாஸ்ட் கோஸ்டல் ஏரியா வந்து பாத்தீங்க சொன்னா இந்தியாவில் இருக்கு. அதே மாதிரி இது இன்க்ளூடட் ஐலண்டா சார்னா கிடையாது, தீவுகளை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா 6100 கிலோமீட்டர்ஸ் கடல் எல்லையை கொண்டு இருக்கக்கூடிய, கடற்கரை எல்லையை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா. அப்போ தீவுகளை சேர்த்தா இன்னும் அதிகமாகுது. இங்க இருக்கக்கூடிய அரபிக் சீல இருக்கக்கூடிய லட்சத்தீவ்ஸோ பே ஆஃப் பெங்கால்ல இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டுடைய அதனுடைய கடல் எல்லையும் நமக்கு ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிற மெஷர்மெண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்க சொன்னா 7516.6, வெரி எக்ஸாக்டா 7516.6 கிலோமீட்டர், நாட் ஸ்கொயர் கிலோமீட்டர், கிலோமீட்டர் பரவி இருக்கக்கூடிய கடல் எல்லையை கொண்டு இருக்கிற ஒரு நாடா இந்தியா இருக்கு. தென் அதுக்கப்புறம் இந்தியாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்தியா எந்த நாட்டோட அதிகமான எல்லையை வந்து பகிர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்தியா விச் கண்ட்ரி இந்தியா ஹேட் த லாங்கஸ்ட் லேண்ட் பவுண்டரி அப்படின்னு பாத்தீங்க சொன்னா ஹேஸ் ஏ லேண்ட் பவுண்டரி அப்படின்னு பாத்தீங்க சொன்னா அது வங்காளதேசம் சொல்ற பங்களாதேஷ் கூட தான் இந்தியா வந்து அதிகபட்ச நிலை எல்லையை கொண்டிருக்கு. பிகாஸ் வந்து பாத்தீங்க சொன்னா 1947ல இது ஈஸ்ட் பாகிஸ்தான், அது வெஸ்ட் பாகிஸ்தான் பிரிஞ்சது. 1971ல பங்களாதேஷ் வந்து செப்பரேட் கண்ட்ரியா அனௌன்ஸ்மெண்ட் ஆச்சு. அப்போ இந்த பங்களாதேஷ் வந்து பாத்தீங்க சொன்னா முழுக்க முழுக்க இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்க சொன்னா மேப்ல உங்களுக்கு தெரியும். ஸோ என்டையர் பங்களாதேஷ் வந்து பாத்தீங்க சொன்னா இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இந்தியாவுடைய ஈஸ்டர்ன் சைட்ல பெங்காலுக்கு மேலாத பெங்காலோடைய ஒரு பார்ட்டு தான் பங்களாதேஷ். ஸோ அதுக்கு பெங்காலுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்த பங்களாதேஷ். அப்போ பங்களாதேஷ் கூட தான் இந்தியா மிகப்பெரிய எல்லை பரப்பளவு கொண்டிருக்கு. சுத்தி 360 டிகிரியும் இந்தியாவுடைய பவுண்டரி தான் இருக்கு. அப்போ எவ்வளவு கிலோமீட்டர் சார் அப்படின்னு சொன்னா 4156 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்க சொன்னா பங்களாதேஷ் கூட இந்தியா வந்து லேண்டு என்னதுங்க லேண்ட் கான்டாக்ட் வந்து எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க சொன்னா 4156 கிலோமீட்டர் பரவி இருக்கு. அப்போ இந்தியா எந்த நாட்டுடன் மிகப்பெரிய எல்லை பரப்பளவு கொண்டிருக்கு? பங்களாதேஷ். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக் இட் கிளியர், ரெண்டாவது இந்தியா எந்த நாட்டுடன் மிக குறுகிய நிலை எல்லையை கொண்டு இருக்கு? வெரி ஷார்டஸ்ட் லேண்ட் பவுண்டரி வந்து கனெக்ட் ஆயிருக்கிறது எந்த நாட்டோட அப்படின்னு பாத்தீங்க சொன்னா ஆப்கானிஸ்தான். இந்த மேப்ல நீங்க பார்க்கலாம், இந்த ஏரியா மட்டும் தான் வந்து பாத்தீங்க சொன்னா ஆப்கானிஸ்தான். அப்ப ரிமைனிங் இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல வந்துடும். இந்த வரைக்கும் அப்படியே பாகிஸ்தான்ல வரும். அப்ப இந்த லேண்ட் மட்டும் தான் வந்து பாத்தீங்க சொன்னா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய லேண்ட் பவுண்டரி. அப்ப இந்த லேண்ட் பவுண்டரி எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னா 106 கிலோமீட்டர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கிறதா இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இருக்கிற நிலை எல்லை. அப்போ ஆப்கானிஸ்தான் கூட இந்தியா மிக குறுகிய நிலை எல்லையை கொண்டு இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ வந்து பவுண்டரி லைன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பவுண்டரி லைன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற பவுண்டரி லைன்ஸ் பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கிளிப். என்ன சொல்லுவாங்க? ரெட் கிளிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் எக்ஸாம்ஸ்ல செவரல் டைம்ஸ் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த பவுண்டரி லைன் இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவில் இருக்க இந்த பவுண்டரி லைன் தான் என்னன்னு சொல்றாங்க? ரெட் கிளிப் அப்படின்னு சொல்றாங்க. குட். அதே மாதிரி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த நிலை எல்லையை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க சொன்னா மக்மோகன். என்ன சொல்றாங்க? மக்மோகன் எல்லைக்கோடு. எந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே?
இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவுக்கும் சீனாக்கும் சென்ட்ரல்ல இருக்கிறது தான் மக்மோகன் லேண்ட் பவுண்டரி. அப்போ இந்தியாவுக்கும் சீனாக்கும் இடையில இருக்கிறது மக்மோகன். அதே மாதிரி தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ நீங்க ஷார்டஸ்ட் லேண்ட் பவுண்டரி இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய லேண்ட் பவுண்டரியோட நேம் என்னன்னு சொன்னா டியூராண்ட். என்ன சொல்லுவாங்க? டியூராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூராண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூராண்ட். ஸோ இந்த டியூராண்ட் லேண்ட் பவுண்டரி இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான். அப்போ எக்ஸாம்ல அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டினா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க சொன்னா இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லை கோடு ரெட் கிளீஃப். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய எல்லை கோடு எது? மக்மோகன். டியூரண்ட் அதிகமாக கேட்டது கிடையாது. டியூரண்டும் ஆப்கானிஸ்தானுடைய எல்லை கோடு, இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் இருக்க எல்லை கோடு. இதோ நீங்க மைண்ட்ல வச்சிங்க. தென் இந்தியாவுடைய வாட்டர் பவுண்டரிஸ். இப்போ நம்ம வந்து நில எல்லையில வந்து எல்லை கோடுகள் எல்லாம் பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய கடல் எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து மேற்குல இருக்கக்கூடிய கடல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெஸ்டர்ன் சைடில் இருக்குது அரேபியன் சி. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடா வந்து இருக்கு. தென் அதே மாதிரி இந்தியாவுடைய தெற்கு பகுதியில் சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியன் ஓஷன் இருக்கு. அப்போ இந்தியாவை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னிந்தியாவை சுற்றி வந்து கடல்கள் நீரால் சூழப்பட்டிருக்கு. கிழக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வங்காள விரிகுடா, மேற்கில் அரபிக்கடல், தெற்கில் இந்திய பெருங்கடல் வந்து பரவி இருக்கக்கூடிய ஒரு நாடா இந்தியா இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்தியாவுடைய ஐலண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஐலண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடால இருக்கு அந்தமான் நிக்கோபார். ரெண்டு வந்து பார்த்தீங்க சொன்னா அரபிக்கடலில் இருக்கக்கூடிய லட்சத்தீவு. அப்போ அந்தமான்லேருந்து என்ன சார் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னா அந்தமான்லேருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாமினேஷன்ஸ்ல கேட்குறாங்க. பொதுவாக அந்தமான் பற்றி நான் அடுத்த டாபிக் வரும், அந்தமான் பற்றி அதெல்லாம் சொல்கிறேன். அப்போது இந்தியாவினுடைய தென்முனை எது? ரொம்ப லிசன் பண்ணி கவனிக்கணும் கொஷின்ஸ் நீங்கள் படிக்கும்போது. த சவுத் பாயிண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா கன்னியாகுமரி. இந்தியாவின் தென்முனை கன்னியாகுமரி. அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆனால் ஏன் கன்னியாகுமரி இங்கே இருக்குது, அந்தமான் இங்கே இருக்குது, நிக்கோபார் தீவு இங்கே இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக ஒரு டாட் வந்து நான் உங்களுக்கு இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இதுதான் இந்தியாவினுடைய தென்கோடி முனை. அப்போ இந்தியாவுடைய பவுண்டரி, லேண்ட் பவுண்டரி கன்னியாகுமரியில இங்க முடிஞ்சாலும் அந்தமான் நிக்கோபார் அதுக்கும் கீழே இருக்கு. அங்க அந்தமான்ல கீழே இருக்க நிக்கோபார் ஐலாண்ட்ல தான் ஒரு முனை இருக்கு. அதுக்கு பேர் தான் இந்திரா முனை. இந்தியாவின் தென்கோடி முனை என்று அழைக்கப்படும் பகுதி எது? விச் ஒன் ஆஃப் தி சவுத் மோஸ்ட் டிப் ஆஃப் இந்தியா அப்படின்னா இந்திரா பாயிண்ட். ஸோ இதுவும் எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்குறாங்க. சரி சார், சவுத்துல இந்திரா பாயிண்ட் ஓகே, அப்ப நார்த்ல எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நார்த்லயும் அதே இந்திரா பேர்ல தான் வரும். இங்க இருக்கக்கூடிய இந்திரா கோல் அப்படின்றது தான் இந்தியாவினுடைய வடமுனையா இருக்கு. அப்போ தென்முனை இந்திரா பாயிண்ட், வடக்கு முனை வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா கோல். ஃபுட்பால்ல போடுற கோலை ஞாபகம் வச்சுங்க, இந்திரா காந்தியை ஞாபகம் வச்சுங்க. மேல கோலு, கீழே பாயிண்ட். சரியா? இந்திரா பாயிண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ தென் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க சொன்னால் வி கம் டு டிஸ்கஸ் அதர் இம்பார்ட்டன்ட் திங்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் த லேட்டிடியூட்ஸ் லாங்கிடியூட்ஸ் ஆஃப் இந்தியா. இப்போ இந்தியாவினுடைய அச்சரேகை, தீர்க்க ரேகை. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க சொன்னால் என்ன சார் அச்சரேகைனா எங்களுக்கு புரியல, தீர்க்க ரேகைனா புரியல. there is no different, very easy to understand. அடிச்சா பட்டை எப்படி அடிக்கிறோம், அது அட்சரேகை. அப்போ அட்சரேகைன்றது எப்படி போகும்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன்ஸ்ல போகும். அதே மாதிரி தீர்க்க ரேகை, லாங்கிடியூட்ஸ். அப்போ தீர்க்க ரேகை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா நார்த் டு சவுத். அப்போ தீர்க்க ரேகை தீட்டினா நாபம். அப்போ நாபத்தை நம்ம எப்படி தீட்டுவோம், இப்படி தீட்டுவோம். அப்போ அது எப்படி இருக்கும், சவுத் டு நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்கும். அப்போ இந்தியா பொதுவாக நம்ம குளோப்ல வந்து பார்க்கலாம். மேப்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி மேப் இருந்துச்சுன்னா இப்படி இருக்குது லாட்டிடியூட்ஸ். சரியா? இப்படி லைன்ஸ் போச்சுன்னா மேப்ல எப்படி லைன்ஸ் போச்சுன்னா அதெல்லாம் லாட்டிடியூட்ஸ். இது லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மேப்ல குளோப்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி நார்த் டு சவுத் இப்படி இந்த லைன்ஸ் வந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், லாங்கிடியூட், தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல இருந்து என்ன சார் யூஸ்? இப்போ எக்ஸாம்ல இன்னொரு கொஸ்டின்ஸே கேட்பாங்க. அச்சரகையை கொண்டு எதையை வந்து கணக்கிட முடியும், எதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னா லாட்டிடியூட்ஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு இடத்துடைய லொகேஷன், அதுதான் ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அச்சரேகையை பயன்படுத்தி ஒரு இடத்தோடைய இருப்பிடத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
நம்ம இப்போ கூட ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம், நம்ம லொக்கேஷன் அனுப்பு. அப்போது அந்த அட்சரேகை தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு ஐடென்டிஃபிகேஷனாக இருக்குது. அதே மாதிரி இந்த தீர்க்க ரேகை, இந்த லாங்கிடியூட்ஸ்லேருந்து நம்ம எதை சார் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு இடத்துடைய டைம் ஜோனை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பயன்படுத்துறது தான் எதுன்னு சொன்னால் தீர்க்க கோடுகள். சரி, புவியில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 360 டிகிரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 360 லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒவ்வொரு தீர்க்க கோடும் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணுது. அப்போ இந்த புவியில இப்படி ஒரு தீர்க்க கோடு, இந்த தீர்க்க கோடு இருக்கு. இப்போ சூரியனுடைய ஒளி ஒரு தீர்க்க கோடுலேருந்து இன்னொரு தீர்க்க கோடுங்கிறது கணக்கு ஆகிற நேரம். ஸோ ஒரு லாங்கிடியூட் லைன்லேருந்து அனதர் ஒன் லாங்கிடியூட் லைனுக்கு சன்னுடைய ரேஸ் டிராவல் ஆகிற டைம் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, 4 மினிட்ஸ், 4 நிமிடங்கள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா 4 நிமிடங்களாவது மட்டும் இல்லை, 4 நிமிடங்களாவது சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் ஒரு தீர்க்க கோட்டிலிருந்து இன்னொரு தீர்க்க கோட்டுக்கு பயணம் செய்யுது. அப்போ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், 24 hours பெர் டே அப்படின்ற ஒரு கால்குலேஷன்ஸை நம்ம கொண்டு வந்திருக்கோம். சரியா? அப்போ இந்தியாவுடைய லாட்டிடியூட்ஸ் லாங்கிடியூட்ஸ் என்னன்னா 8 டிகிரி 4 மினிட் நார்த் லாட்டிடியூட் டு 37 டிகிரி 6 மினிட் நார்த் லாட்டிடியூட். அப்போ 8 அச்சரேகையிலேருந்து 37 அச்சரேகைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் வந்து பாத்தீங்க சொன்னா நம்ம இந்தியாவா இருக்கு. அதே மாதிரி தீர்க்க ரேகை அப்படின்னு பாத்தீங்க சொன்னா 68 டிகிரி 7 மினிட் ஈஸ்ட் டு 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூட் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறது தான் நம்மளுடைய கண்ட்ரிஸ். அப்போ லாட்டிடியூட்ஸ் இதுனா லாங்கிடியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது. அப்போ நம்ம ஈஸியாக எப்படி சார் இந்த லாட்டிடியூட்ஸ் லாங்கிடியூட்ஸ் நம்பரை ஞாபகம் வச்சுன்னா, இங்கே 8 ஸ்டார்ட் ஆகுதா லாட்டிடியூட்ஸில், லாங்கிடியூட்லையும் 8 வருதா, அப்போ 8 ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி லாங்கிடியூட் வேல்யூஸ் வந்து நான் எப்படி சார் மெமரி எல்லாம் பண்ண தேவையில்லை. இங்கே 7 ஸ்டார்ட் 37 இருக்கு, இங்கே 97 இருக்கு. சின்ன ஒரு கார்லேஷன்ஸ் நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா இந்தியாவுடைய லாட்டிடியூட் அட்சரேகை தீர்க்க ரேகையை வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம். ஆனால் இதுவும் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்கான், அதனால நீங்க மைண்ட்ல வச்சிங்க. தென் அதே மாதிரி வந்து பாத்தீங்க சொன்னா இந்த ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், ஜிஎம்டி கிரீன்விச் மெரிடியன் டைம். அப்போ உலக நேரம் எங்கன்னு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல லண்டன் இருந்து ஒரு நகரம் இருக்கு, லண்டனுக்கு பக்கத்துல இருக்குது தான் கிரீன்விச். அந்த கிரீன்விச்ல இருந்தா வந்து பாத்தீங்க சொன்னா வேர்ல்டு டைம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பொதுவா நம்ம வேர்ல்டு டைம் வந்து கால்குலேட் பண்றதுக்கு வேர்ல்டு மேப் வந்து நம்ம வச்சுங்களேன். அப்போ இதுதான் லண்டன் தான் வந்து சென்டர் பண்ணி, ஏன்னா பிகாஸ் என்ன ரீசன் சார் கிரீன்விச்சை சூஸ் பண்ணனா, அப்போ இங்கிலாந்துன்னா எல்லாருக்கும் தெரியும், இயர் எழுதும்போது ஜீசஸ் கிறிஸ்ட் எல்லாரும் தெரிஞ்சனாலதான், மேஜர் ரிலிஜியன்ஸ் தான் வேர்ல்டில் இருந்தனால தான் அப்போது ஜீசஸ் கிறிஸ்டை பேஸ் பண்ணி இயரை வந்து நம்ம மெஷர் பண்ண ஆரம்பித்தோம், நியூவாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். பிசி பிஃபோர் கிறிஸ்டு, அனோ டொமைன், ஏடி அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணோம். அதே மாதிரி டைமுடைய பர்பஸும் இங்கிலாந்து அப்படின்ற நாடு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நாடாக இருந்தனால தான் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கிரீன்விச்லேருந்து நம்மளுடைய வேர்ல்டு டைம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இந்த வேர்ல்டு டைமில் வந்து நம்மளுடைய டைம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியாவுடைய டைம் வந்து பாத்தீங்க சொன்னா இந்த ஆக்சுவலி நான் லாட்டிடியூட் சொன்னேன் இல்லையா, இந்த 68 to 97, இந்த 68 டிகிரி டு 97க்கு பிட்வீன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கிற ஒரு ரேஷியோ என்னன்னா 82.5 டிகிரி. என்னது 82.5 டிகிரி இப்படியும் போடுவாங்க, சரிங்களா? இல்லைன்னா 82.5 டிகிரிக்கு 30 இப்படியும் போடுவாங்க. ஸோ 2 வேல்யூ வரும் ஆப்ஷன்ல, 30 இருக்கிற ஆப்ஷன்ல இருந்தா எடுங்க, சரியா? 15 இருந்துச்சுன்னா எடுத்துடாதீங்க. ஸோ 82.5 டிகிரி ஈஸ்ட். அப்போ அலகாபாத் சிட்டி, சரியா? இதுக்கு முன்னாடி அலகாபாத். இப்போ இந்தியாவுடைய திட்ட நேரம் எங்கேருந்து கால் பண்றாங்கன்னா மிர்சாபூர் அப்படின்னு சொல்ற அலகாபாத்க்கு அருகாமையிலேயும் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய இந்த பிளேஸ்ல இருந்தா இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் டைம் வந்து பாத்தீங்க சொன்னா ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க சொன்னா சூரியனுடைய கதிர்கள் வந்து எங்க விழும், அருணாச்சல பிரதேஷ்ல வந்து விழும். முதல்ல சூரியன் உதிக்கிறது ஈஸ்ட். ஸோ அப்போ ஈஸ்டர்ன் சைடில் அருணாச்சல பிரதேசலாம் முதல்ல வந்து பார்த்தீங்க சொன்னால் சூரிய கதிர்கள் வந்து விழும். அப்போ சூரிய கதிர்கள் விழுந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட 3,000 கிலோமீட்டர், 2,933 கிலோமீட்டர்ஸ் வந்து சூரியனுடைய கதிர்கள் வந்து பார்த்தீங்க சொன்னால் டிராவல் ஆகிறதுக்கு. அப்போ இந்தியாவில் வந்து மொத்தம் இந்த மாதிரி எத்தனை தீர்க்க கோடுகள் இருக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் டோட்டலாக இந்தியாவில் 29, எத்தனை 29.18 லாட்டிடியூட்ஸ் வந்து லாங்கிடியூட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கு. அப்போ நம்ம ஓவராலாக பண்ணி நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, இந்தியாவில் மொத்தம் 30 தீர்க்க கோடுகள் 30 லாட்டிடியூட்ஸ் லைன்ஸ் வந்து டிராவல் ஆகுது.
அப்போ இந்தியாவில் 2 டைம் ஜோன் தேவைப்பட்டது. அப்போ அங்க அருணாச்சல் பிரதேஷ்ல ஒரு டைம் இருக்கும், டெல்லியில ஒரு டைம் இருக்கும், இந்த சைட்ல குஜராத்ல ஒரு டைம் இருக்கும். அப்போ ரெண்டுத்தையுமே கால்குலேட் பண்ணி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா ஜென்ரலா இந்தியாவுக்கு ஒரே ஒரு டைம் ஜோனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அப்போ இந்தியாவோட டைம் ஜோன் இந்த மிர்சாப்பூர், அலகாபாத்க்கு நியர்ல இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய அந்த சிட்டில இருந்தா இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுதான் இந்தியாவுடைய திட்ட நேரம். அப்போ இங்க அப்போ எக்ஸாம்பிள் இது இல்லை சார் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ்ல மார்னிங் 8 o'clock இங்க என்ன டைம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 10 இருக்கும். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 1 hour 57 minutes வந்து டிஃப்ரெண்ட் வந்தது. அப்போ அதனாலதான் என்ன பண்ணாங்க, மிர்சாப்பூரை பேஸ் பண்ணி, இதுக்கு முன்னாடி அலகாபாத், இப்போ அப்டேட்டு மிர்சாப்பூர், அது ஞாபகம் வச்சுங்க. அதை பேஸ் பண்ணி மிர்சாப்பூர்ல இருந்து நம்மளுடைய டைம் ஜோன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்தியாவில் இந்த லைன் வந்து நமக்கு டிராவல் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா. இந்த இந்தியாவை 2 halves பிரிக்கிற கோடு எது, இந்தியாவை 2ஆக பிரிக்கின்ற அச்சக்கோடு எது, லேட்டிடியூட்ஸ் லைன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அதுதான் டிராபிக் ஆஃப் கேன்சர். இந்த கேன்சர் டிசீஸ் கேன்சர் கிடையாது, கடகரேகைக்கு சொல்றது பேர் தான் கேன்சர். சரியா? இப்போ இந்தியாவை 2 பிரிவா பிரிக்குது. அப்போ இந்த டிராபிக் ஆஃப் கேன்சரோடைய வேல்யூ என்னன்னா 23.5 டிகிரி நார்த், 23.5 டிகிரி. அப்போ புவியில நான் முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதா இதுதான் டிராபிக் ஆஃப் கேன்சர். எர்த்தோடைய நார்த்தன் ஹெமிஸ்பியர் 2 பார்ட்டா பிரிக்கிறது. அப்போ இந்தியா நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல டிராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்ற ஜோன்ல இந்தியா வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் வி கம்ப்ளீட்டட் தி டைம் ஜோன். அதே மாதிரி வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜிஎம்டி கிரீன்விச் டைமுக்கும் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய கிரீன்விச் டைமுக்கும் இந்தியா டைமுக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட் இருக்கு? இதுவும் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ் தான். என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, லண்டன்ல இப்போ நைட்டு 12 மணினா இந்தியாவில் டைம் என்ன, இங்கிலாந்துல நைட்டு 12 மணினா இந்தியாவில் விடிய காலில் 5:30 மணி. அப்போ how many hours இந்தியா ahead to green meridian time அப்படின்னு பார்த்தீங்க சொன்னா 5.5 மணி நேரம் கிரீன்விச் டைமோட முன்பாக இருக்கு. மைனஸ்ல இருக்குல்ல, அந்த பிளஸ் இருக்கும், 5.5 டிகிரி பிளஸ் இருக்கும். நீங்க பிளஸ் அப்படின்ற அந்த சிம்பிளை தான் பார்த்து சூஸ் பண்ணணும். மைனஸ் கூட இருக்கும், 5.5 டிகிரி முன்பாக இருக்கு. சரியா? 5.5 மணி நேரம் முன்பாக இருக்கு. அப்போ சூரியனுடைய கதிர்கள் இப்படி இங்க வீசும்பொழுது ஈஸ்டர்ன் சைட்ல பகலா இருக்கும், வெஸ்டர்ன் சைட்ல இரவா இருக்கும். அப்போ சூரியன் எப்படி சுத்துது, வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷன்ஸ்ல சுத்துது. இப்போ டைம் ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா 5.5 மணி நேரம் முன்பாக இருக்குது. 2 கொஸ்டின் இந்த ஜிஎம்டில கிரீன்விச் மெரிடியன் டைம், உலக நேரம், பொதுவான நேரம் எங்கிருந்து தொடங்கும்னா கிரீன்விச், லண்டனுக்கு அருகில் இருக்க ஒரு சிட்டி, இங்கிலாந்துல இருக்க ஒரு இடம். ரெண்டாவது இந்தியாவுடைய ஸ்டாண்டர்ட் டைம் வந்து எங்கன்னு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா மிர்சாப்பூர், உத்தரப்பிரதேஷ்ல இருக்க மிர்சாப்பூர் நியர் அலகாபாத். இதை நீங்க தெரிஞ்சு வச்சுட்டா போதும். இந்தியாவுடைய நேரம் கிரீன்விச் நேரத்தோட எவ்வளவு நேரம் முன்பா இருக்குன்னா 5.5 மணி நேரம் முன்பா இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுங்க. தென் அதுக்கப்புறம் இந்தியா ஒய் இஸ் இந்தியா கால்டு சப்கான்டினென்ட். இப்போ இந்தியா ஏன் வந்து சப்கான்டினென்ட்னு சொல்றாங்க? இந்தியா ஒய் இஸ் கால்டு சப்கான்டினென்ட், இந்தியா ஏன் துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா இட் இஸ் எ ரியலி டிஃப்ரெண்ட் climate, different vegetation, different physiography, different religious, different custom, different tradition. ஸோ எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு இந்தியாவில். ஒரு கான்டினென்ட்ல மட்டும்தான் பார்த்தீங்கன்னு சொன்னா மல்டி லாங்குவேஜ் பேசுகிற பீப்புள்ஸை நீங்க பார்க்கலாம், மல்டி ரிலீஜியஸ் ஒர்க்ஷிப் பண்ற மக்களை நீங்க பார்க்கலாம். ஆனா இந்தியாவில் இது எல்லாமே இருக்கு. ஒரு கண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு கூறுகளும் இந்தியாவில் இருக்கிறதுனால தான் இந்தியா வந்து ஒரு துணை கண்டம் என்று அழைக்கப்படுது. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன். ஃபர்ஸ்ட் ஒன் பிசியோகிராஃபி. புவியியல் ரீதியா இந்தியாவில் உயரமான சிகரம் இருக்கு, சரியா, பள்ளமான இடம் இருக்கு, பாலைவனம் இருக்கு, பள்ளத்தாக்குகள் இருக்கு, பீடபூமிகள் இருக்கு, மலைகள் இருக்கு, குன்றுகள் இருக்கு, ஏரிகள் இருக்கு, குளங்கள் இருக்கு, நதிகள் இருக்கு, எல்லாமே இருக்கு பிசியோகிராஃபிக்கலா பார்த்தீங்கன்னா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட். இந்தியாவில் கோல்ட் கிளைமேட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு, ஹாட் கிளைமேட் ராஜஸ்தான்ல இருக்கு, ஹெவி ரெயின்ஃபால், வேர்ல்டுல ஹெவியா ரெயின் மழை பொழிகிற ஒரு இடம் மௌசின்ராம் மேகாலயால இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் மிக கம்மியா மழை பெய்கிற
ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய தார் டெசர்ட்டும் இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேரியஸ் டெம்பரேச்சர், ஹாட் டெம்பரேச்சர், கோல்ட் டெம்பரேச்சர், எல்லா கிளைமேட்டிக்கல் பேரியரும் நம்மக்கிட்ட இருக்குது. வெஜிடேஷன், காடுகள் பொறுத்த வரைக்கும் எல்லா வெஜிடேஷன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. மினரல்ஸ் இருக்குது, அயன் இருக்குது, கோல் இருக்குது, காப்பர் இருக்குது, கோல்டு இருக்குது, எல்லா மினரல்ஸும் இருக்குது ஈவன் நம்மக்கிட்ட. சரியா, ஆல் தி மினரல்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹியூமன் சோர்சஸ், சரியா, ஹியூமன் சோர்சஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். So that is the reason India is called to subcontinent. Then we go to discuss states and union territories of India. அடுத்ததா நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவினுடைய மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும். சொல்லுங்க, how many states and union territories are present in India? 2021 டிசம்பர் ஆன்வர்ட்ஸ்ல இந்தியாவில் 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி 29 படிச்சோமே? எஸ், 29 படிச்சிருப்பீங்க. ஸோ 29ல ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்ற ஒரு ஸ்டேட் என்ன பண்ணிட்டாங்க, யூனியன் டெரிட்டரி, அதை உடச்சி 2 யூனியன் டெரிட்டரியை கொண்டு வந்தாங்க. அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர், இன்னொன்று என்ன புதுசாக கிரியேட் பண்ணாங்க, லடாக். இப்போ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரும் லடாக்கும் 2 யூனியன் டெரிட்டரிஸ் ஆச்சு. இதுக்கு முன்னாடி 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருந்தது, இந்த 2 சேர்த்தாங்க, மொத்தம் 9 இருந்துச்சு. அப்போ 2019ல என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சேஞ்சஸ் யூனியன் டெரிட்டரிஸ்ல பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி தாத்ரா நாகர் ஹோலி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு யூனியன் டெரிட்டரிஸ் தாத்ரா அண்ட் நாகர் ஹோலி, அதோட கேபிட்டல் சில்வாசாவா அப்போ இருந்தது. இப்போ அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிட்டாங்க, இங்க இருக்கக்கூடிய டையூ அண்ட் டாமன், இது இந்த தாத்ரா நாகர் ஹோலி, டையூ, டாமன் எல்லாத்தையும் சேர்த்து டாமன் அதனுடைய கேபிட்டலா மாத்திட்டாங்க. அப்போ 9 யூனியன் டெரிட்டரிஸ். இப்போ எத்தனை யூனியன் டெரிட்டரிஸா இருக்கு, எத்தனை, 8 யூனியன் டெரிட்டரிஸா இருக்கு. ஸ்டேட்ஸ் 28 ஸ்டேட்ஸா இருக்கு. சரிங்க சார், இப்போ இந்த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ல என்ன கொஸ்டின்ஸ்னா, ஃபர்ஸ்ட் இதனுடைய கேபிட்டல்ஸ் தான் ஒரு கொஸ்டினா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான், எந்த ஒரு கேபிட்டல் 2 ஸ்டேட்ஸ் உடைய கேபிட்டலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு க்ளூ, இது வந்து ஒன் ஆஃப் த டெரிட்டரி ஆல்சோ, ஒன் ஆஃப் த யூனியன் டெரிட்டரி ஆல்சோ. என்னதுங்க, சண்டிகர். பஞ்சாப்க்கும் ஹரியானாவுக்கும் போத் ஸ்டேட்ஸோட கேபிட்டல் சண்டிகர். சண்டிகர் ஆல்சோ இஸ் யூனியன் டெரிட்டரிஸ். அதே மாதிரி செகண்ட், இப்போ யூனியன் டெரிட்டரிஸ்ல தான் நிறைய நம்ம சவுத் சைட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க கண்டிப்பா கேபிட்டல்ஸ் எல்லாம் சொல்லிடுவீங்க. தமிழ்நாடு சென்னை, கர்நாடகா பெங்களூர், கேரளா திருவனந்தபுரம், ஆந்திர பிரதேஷ். இப்போ இங்கே தான் இதுக்கு முன்னாடி ஹைதராபாத்னு படித்தோம். இப்போ 2014 என்ன பண்ணாங்க, ஹைதராபாத்தை டிவைட் பண்ணி தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஸ்டேட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஃபார்ம் பண்ண ஸ்டேட் எதுனா தெலுங்கானா. அங்கே தான் ஹைதராபாத் இருக்கனால தெலுங்கானாவுடைய கேபிட்டலாக ஹைதராபாத் அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. 2014 வரைக்கும் ஆந்திர பிரதேஷ்க்கு டெம்பரரி கேபிட்டலாக அது இருக்கும் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்தது. பட் சந்திரபாபு நாயுடு வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது, ஆந்திராவுடைய சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது அவர் அமராவதி அப்படின்ற ஒரு சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆந்திர பிரதேஷோடைய நியூ கேபிட்டலா அனௌன்ஸ் பண்ணா. அப்போ கொஸ்டின்ஸ் எங்கே இருக்குன்னா, ஆந்திர பிரதேஷோடைய நியூ கேபிட்டல் அமராவதி. டெஃபினட்டா இது இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா லடாக் புதுசா பிரிச்சிருக்காங்க. ஸோ லடாக்குடைய கேபிட்டல் லே. ஸோ லே டெஃபினட்டா அது லடாக்குடைய கேபிட்டல் எது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அது இருக்கு, அதிகமாக இருக்கு. தென் அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கோவா பனாஜி, அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரிசா புவனேஸ்வர், குஜராத் காந்தி நகர், ராஜஸ்தான் ஜெய்ப்பூர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே காஷ்மீர்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா யூனியன் டெரிட்டரிஸ்ல பழைய கேபிட்டல்ஸ் தான் ஸ்ரீநகர் அண்டு ஜம்மு. அதே மாதிரி இந்த சைடு எல்லாமே நீங்க ஆன்சர் பண்ணிவிடுவீங்க. மத்திய பிரதேஷ் போபால், மகாராஷ்டிரா மும்பை, அப்புறம் இந்த சென்டர்ல வந்து பீகார் பாட்னா, இது எல்லாமே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். வெஸ்ட் பெங்கால் கல்கட்டா இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். நீங்க லேக்கிங் ஆகிற ஏரியா என்னன்னு சொன்னா இந்தியாவுடைய இந்த ஈஸ்ட் ஜோன் தான், வடகிழக்கு மாநிலங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம ஆளுங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல உட்காராது. அப்போ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் செட்டர் எங்கேருந்து எடுப்பாங்க அதிகமான கொஸ்டின்ஸ்னா, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து எவ்வாறு அழைக்கிறாங்கன்னா 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ், 7 சகோதரிகள் மாநிலங்கள் என்று அழைக்கப்படும் பகுதி இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள். சரிங்களா, அந்த கொஸ்டின்ஸ். அதே சிக்கிம், இப்போ சிக்கிமுடைய கேபிட்டல் என்ன? வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் சிக்கிம்? கேங்டாக். சரிங்களா. அருணாச்சல பிரதேஷோடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இட்டாநகர். அதுக்கப்புறம் அஸ்ஸாம் திஸ்பூர்.
மேகாலயா ஷில்லாங், அதுக்கப்புறம் நாகாலாந்து கோயிமா, நாகாலாந்து மணிப்பூர் இம்பால், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க சொன்னா மிசோரம் ஐஸ்வால், அப்புறம் திரிபுரா அகர்தலா. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்க சொன்னால் நம்ம அதிகமாக வந்து பார்த்தீங்க சொன்னால் நமக்கு கொஷின்ஸஸ் வந்து டெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸில் வந்து பார்த்தீங்க சொன்னால் லட்சத்தீவு கேபிட்டல் கவராட்டி, இதுவும் நம்ம ஆளுங்களுக்கு வாய்ப்பு இல்லை, மைண்டில் வச்சுக்கிறது வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி அந்தமான் நிக்கோபாரோடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் போர்ட் பிளேர். ஸோ இதெல்லாம் வந்து கேபிட்டல்ஸாக வந்து கேட்கறதுக்கு மேக்சிமம் சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கிற கேனல் எது, கால்வாய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 டிகிரி சேனல் அப்படின்ற 10 டிகிரி கால்வாய் தான் இந்தியாவையும் அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கிற ஒரு பாதை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க சொன்னா லட்சத்தீவையும் மாலத்தீவு, லட்சத்தீவு அவர் ஐலண்ட் நம்மளுடைய தீவு, மாலத்தீவு அப்படின்றது ஒரு நாடு, அந்த மாலத்தீவையும் லட்சத்தீவையும் பிரிக்கிற அந்த கேனலுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னா 8 டிகிரி கேனல், 8 டிகிரி சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 டிகிரி கால்வாய். அங்க அந்தமான் நிக்கோபாருக்கு 10 டிகிரி, இங்க லட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் 8 டிகிரி. ஸோ கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, நம்பர்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய வாட்டர்வே, நீர் வழி என்ன, வாட் இஸ் த நேம் ஆஃப் வாட்டர்வே ஸ்டேட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கானா பாக் ஸ்டேட், PILK, பாக் நீர்ச்சந்தி, சம்டைம் ஜலச்சந்தின்னு கூட கொடுப்பான், போத் ஆர் சேம். செகண்ட் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இருக்க வளைகுடா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்தியாவில் பொதுவாக 3 வளைகுடா வந்து கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடா. ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார் இட்ஸ் லொக்கேட்டட் இன் பிட்வீன் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. அதே மாதிரி காம்பே, இங்கே கட்ச், காம்பே இங்கே இருக்கு, கட்ச் இங்கே இருக்கு. மும்பை கிட்ட இருக்கு, மும்பை குஜராத் கீழே இருக்கிறது காம்பே, இது கட்ச். ஸோ கட்ச் அண்ட் காம்பே 2 வளைகுடா வந்து பார்த்தீங்க சொன்னா இங்கே இருக்கு. ஸோ தட் இஸ் த என்டையர் லொக்கேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியாவுடைய மொத்த லொக்கேஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணுங்க, இந்த ஸ்டேட்ஸோடைய கேபிட்டல் டெஃபினட்டாக நமக்கு ஒன்று வரும், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வி கோ டு டிஸ்கஸ் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியா, ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இந்தியா, ஃபிசியோகிராஃபி ஆஃப் இந்தியா அப்படின்ற டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாங்களா? ஓகே, குட். ஃபிசியோகிராஃபி ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய இயற்கை அமைப்பு அப்படின்ற டாபிக் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இயற்கை அமைப்பு அப்படின்ற டாபிக் வந்து பார்த்தீங்க சொன்னால் இதுவும் போட்டித் தேர்வாளர்கள் வந்து அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பாக இருக்குது. ஸோ அதிகமான கேள்விகள் வரக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க சொன்னால் 2 to 3 கொஷின்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய இயற்கை அமைப்பில் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த இந்தியாவினுடைய இயற்கை அமைப்புகள் என்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் முதல்ல எக்ஸாம்ஸில் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு கிளான்ஸ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட்ல போகலாம். ஃபர்ஸ்ட், இமயமலை. இப்போ இந்த ஹிமாலயா அப்படின்றது எந்த மொழியுடைய சொல்? சான்ஸ்கிரிட் வேர்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க சொன்னால் இமயமலை வந்து இந்தியாவினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இயற்கை அரண்கள். ஸோ நேச்சுரல் பேரியர் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இந்தியாவுக்கு எதுன்னு சொன்னால் இமயமலைகள். மூணாவதாக வந்து பார்த்தீங்க சொன்னால் உலகத்தினுடைய மிக உயரமான சிகரம் எங்கே இருக்குன்னா இமயமலையில் இருக்கக்கூடிய எவரெஸ்ட் சிகரம் தான் இந்தியாவினுடைய உயரமான சிகரம். அதனுடைய ஹைட்டும் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஹைட் ஆஃப் எவரெஸ்ட், மவுண்ட் எவரெஸ்ட் 8848 மீட்டர் இதனுடைய ஹைட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க சொன்னால் இமயமலையினுடைய வெளிப்புற அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தி அவுட்டர் லேயர்ஸ் ஆஃப் ஹிமாலயா இஸ் கால்டு சிவாலிக் என்று இமயமலையினுடைய அமைப்பு அழைக்கப்படுகிறது. அதே மாதிரி இமயமலையினுடைய கிழக்கு பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹவ் இஸ் கால்டு தி ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் ஹிமாலயாஸ், பூர்வாஞ்சல். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க சொன்னால் மவுண்ட் எவரெஸ்ட்ல இந்த ஹிமாலயாஸ்ல இருந்து பார்த்தீங்க சொன்னால் வெரி பர்டிகுலராக கேட்குற கொஷின்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் இந்தியாவுடைய மிக உயரமான சிகரமும் இமயமலையில் தான் இருக்குது. K2 அப்படின்னு சொல்லிட்டு காட்வின் ஆஸ்டின் அப்படின்றது. அதே மாதிரி அதை ரெண்டாவது மிகப்பெரிய ஒரு சிகரம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா காராகோரம். ஸோ இந்த காராகோரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க சொன்னால் எந்த இந்தியாவினுடைய மாநிலம் ப்ளஸ் எந்த நாட்டுக்கு இடையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நேபாளுக்கும் சிக்கிம் மாநிலத்துக்கும் இடையில அமைஞ்சிருக்கு தான் இந்த காராகோரம்.
இதுவும் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. அது தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் நிறைய கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இமயமலையிலேருந்து இருக்கு. அந்த இமயமலை அதே மாதிரி உலகின் கூரை பாமீர் முடிச்சு திபெத் உலகின் கூரை என்று அழைக்கப்படுகின்ற நாடு எது அப்படின்றது ரூஃப் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்ட்டு அழைக்கிறது எந்த நாட்டுனா திபெத். இதுவும் இந்த டாபிக்ஸ்ல தான் இருக்கு. சரி வாங்க இந்த கண்டென்ட்டை பத்தி சொல்றேன். ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் the physical features of India. இந்தியாவினுடைய இயற்கை அமைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவினுடைய இயற்கை அமைப்புகள் 6 வகைப்படுகின்றது. பொதுவாக the 6 types அப்படின்னு சொல்லுவாங்க. தி ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வடக்கு பகுதி, இந்த பகுதியை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜோன். இந்த ஃபர்ஸ்ட் ஜோன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய இமய மலைகள். சரிங்களா? இப்போ ரெண்டாவது ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிரேட் நார்த்தன் பிளைன்ஸ், வட இந்திய பெரிய சமவெளிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா செகண்ட் ஜோன். தேர்டு ஜோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா தக்கான பீடபூமி, டெக்கான் பிளாட்டியூ தான் வந்து சாரி தீபகற்ப இந்தியா, பெனின்சுலர் இந்தியா தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மூணாவது பார்ட். ஸோ நாலாவது பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா தார் டெசர்ட், இந்திய பாலைவனம் ஃபோர்த் பார்ட். ஃபிஃப்த் பார்ட்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவினுடைய கடற்கரைகள், த கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபிஃப்த் டிவிஷனா இருக்கு. சிக்ஸ்த் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், சிக்ஸ்த் டிவிஷன் தீவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்தியாவினுடைய இயற்கை பிரிவுகள் 6 வகைப்படும். 1 இமயமலைகள், 2 வட இந்திய பெரிய சமவெளிகள், 3வது தீபகற்ப இந்தியா, 4வது பாலைவனம், 5வது கடற்கரை சமவெளிகள், 6வது தீவுகள். இப்போ இந்த 6மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 by 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ்ல நம்ம கோ த்ரூ பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we discuss about ஹிமாலயாஸ். சொல்லுங்க, பொதுவாக ஹிமாலயா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? இப்போ ஹிமாலயா அப்படின்னு சொன்னா படத்துல ஒரு படத்துல பாடு போச்சுன்னா ஒரு பனி பிரதேசம், மலையில வந்து பனி பொழிவு இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தை பார்த்த உடனே நமக்கு ஞாபகம் வருது ஹிமாலயாஸ் தான் இருக்கும். இப்போ பொதுவாக நம்ம திரைப்படங்கள்ல தான் அதிகமாக இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்துப்போம். நான் எக்ஸாமினேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஹிமாலயாஸ்லேருந்து நிறைய ரிச் கண்டென்ட் நமக்கு கொஷின்ஸாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹிமாலயா எங்க இருக்கு? இந்தியாவுடைய வட பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் இமயமலை. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதனுடைய ஃபார்மேஷன். இப்போ இந்த இமயமலை எப்படி உருவாச்சு, இமயமலை எப்படி உருவாச்சு அப்படின்ற அதனுடைய ஹிஸ்டரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இமயமலை அப்படின்னு சொல்லும்போது இந்த இடம் வந்து முன்னாடி பல கிட்டத்தட்ட வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் ஹிமாலயாஸ்னா ஜாகிரபிஸ்ட் வந்து சொல்றாங்க, ஹிஸ்டாரியன்ஸும் ஜாகிரபிஸ்டும் சொல்றாங்க 20,000 இயர்ஸ். இப்போ இட்ஸ் ஆல்சோ கால்டு யங் ஃபோல்டு மவுண்டெயின். இந்திய இமயமலைகள் இளம் மடிப்பு மலைகள் என்று அழைக்கப்படுகிறது. என்ன பேர்ல அழைக்கிறாங்க? யங் ஃபோல்டு மவுண்டெயின், இளம் மடிப்பு மலைகள். எத்தனை ஃபோல்டு இருக்கு இமயமலையில? 7 ஃபோல்டு. எத்தனை மடிப்பு மலைகளா இமயமலைகள் உருவாயிருக்குன்னா 7. அப்போ இந்த இடத்துக்கு முன்னாடி மிக பள்ளமான ஒரு அமைப்பு இருந்தது. எர்த்ல டெக்டானிக்கல் மூவ்மெண்ட், அதாவது புவியினுடைய பேரிழக்க விசை ஏற்படும் பொழுது புவிக்கடியில ஒரு தட்டோட ஒரு தட்டு வந்து இடிச்சுக்கிட்டுச்சான். அப்போ லேண்டை வந்து பாத்தீங்க சொன்னா பொதுவா 2ஆ சொல்லுவாங்க. நார்த் சைட்ல இருக்கக்கூடிய லேண்ட் வந்து அங்காரா அப்படின்னு சொல்லுவாங்க, சவுத் சைட்ல இருக்கக்கூடிய லேண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோண்டுவானா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஹிமாலயா வந்து எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க சொன்னா கோண்டுவானா அப்படின்ற அந்த சதர்ன் லேண்டோடைய பார்ட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ புவியில ஒன்றோடு ஒன்று விசை ஏற்படும் பொழுது ஒரு பூகம்ப அதிர்வு போல ஏற்படும் போது இந்த இமயமலைகள் வந்து உருவாயிருக்கு. இதுதான் யங் ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இதோடைய ஹிஸ்டரி. ஆனா இமயமலையோடைய அப்பாக்கு அப்பா தாத்தாக்கு தாத்தா ஒருத்தர் இருக்கிறாரு. அவர்தான் இந்தியாவின் மிக பழமையான மலைத்தொடர். அது யாரு அப்படின்னு பாத்தீங்க சொன்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆரவல்லி மலைத்தொடர் தான் இந்தியாவின் ஓல்டஸ்ட் மவுண்டெயின் ரேஞ்சஸ் அப்படின்ட்டே சொல்லுவாங்க. ஆரவல்லி மலைத்தொடர் கிட்டத்தட்ட ராஜஸ்தான்லேருந்து டெல்லி வரைக்கும் ஒரு 700 கிலோமீட்டர் டிராவல் ஆகும் இந்த ஆரவல்லி மலைத்தொடர். ஸோ இப்போ நம்ம ஐ கம் டு தி பாயிண்ட், ஆரவல்லி அப்புறம் நடத்தும்போது சொல்றேன். இப்போ ஹிமாலயாஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். அப்போ அந்த பள்ளமா இருந்த அந்த பகுதிக்கு என்ன பேர்னா டெத்தீஸ். என்ன நேமு? டெத்தீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆழமா இருந்தது அந்த இடம். இப்போ புவியில அதிர்வு ஏற்படும் பொழுது புவிக்கு கீழே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே எழுப்பி ஒரு மலை போன்ற ஒரு அமைப்பு உருவானதா ஹிமாலயாஸுடைய ஃபார்மேஷன்ஸை பற்றி ஜாகிரபிஸ்ட் சொல்றாங்க. ஆக்சுவலி இந்த ஹிமாலயா அப்படின்னு சொன்னா
சான்ஸ்கிரிட் வேர்ட், பிரமிப்பான ஒரு அமைப்பு தான் ஹிமாலயா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சமஸ்கிருத மொழிச்சொல். ஆக்சுவலி வாட் டு யூ மீன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொன்னா அபோர்ட் ஆஃப் ஸ்னோ, பனியினுடைய உறைவிடம் அப்படின்றது தான் இமயமலைக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இமயமலைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் இங்கேருந்து கைலாஷ் ரேஞ்சிலேருந்து இந்த சைடில் நார்த் டு ஈஸ்ட் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கக்கூடிய ஒரு மவுண்டெயின் ரேஞ்சஸ் தான் இருக்கு. அப்போ இந்த இமயமலைகள் எப்படி இருக்கு சார்னா புனல் மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? நாதஸ்வரம் வாசிக்கும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஷேப்ஸ்ல வந்து இமயமலைகள் இந்தியாவினுடைய வடக்கு பகுதியில் பரவி காணப்படுகிறது. ஆக்சுவலி இமயமலையுடைய டோட்டல் கிலோமீட்டர் லென்த் என்ன சார்னா 2500 கிலோமீட்டர்ஸ். நார்த் இந்த சைட்லேருந்து இந்த ஹெட்ஜ் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் கண்டினியூட்டி மவுண்டைன் ரேஞ்சஸாக தான் வந்து என்ன இருக்குன்னா ஹிமாலயாஸ் இருக்கு. சம் பிளேசஸ்ல அது டிஸ்கண்டினியூஸாகவும் காணப்படுது. இப்போ இமயமலைகள் 2500 கிலோமீட்டர் வரைக்கும் நீண்டு இருக்கக்கூடிய ஒரு மலைகள் ஆகும். செகண்டு, இந்த ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லும்போது அதிகமாக நமக்கு கொஷின்ஸ்ல என்னன்னு சொன்னா எவரெஸ்ட். இந்த எவரெஸ்ட் சிகரம் எங்க இருக்கு? வேர் இஸ் சிச்சுவேட்டட் இன் எவரெஸ்ட் அப்படின்னா லொக்கேட்டட் இன் எவரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் இந்தியா இந்தியா இந்தியான்னு தான் சொல்லுவோம். நேபாள்காரன் நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துடும். எவரெஸ்ட் எங்க இருக்குன்னா நேபாள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சிகரம், அது இமயமலையில பொருந்தி இருக்கு. ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய ஒரு சிகரம். இதனுடைய உயரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 8848 மீட்டர், 8848 மீட்டர் பரவி உயரமா இருக்கக்கூடிய ஒரு சிகரமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு. இன்னும் ஒன்று அனதர் ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ், இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 14 பீக்ஸ் இஸ் த டாலஸ்ட் பீக் இன் தி வேர்ல்ட். மிக உயரமான சிகரங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் 14. ஸோ அந்த 14ல் 9 சிகரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமயமலையில் இருக்கு. அதில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் K2 அப்படின்னு சொன்னால் காட்வின் ஆஸ்டின் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக உயரமான சிகரம். அது இந்த இடத்துல இருக்கு. K2ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா காட்வின் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரெண்டாவது தான் இங்கே இருக்கக்கூடிய கங்கன்கஞ்சா, நவ் பார்வத் எல்லாம் அடுத்து வரக்கூடியது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இமயமலையில் சிகரங்களுக்கு புகழ் பெற்றது அப்படின்னு தான் சொல்லிட்டேன். இப்போ இந்த இமயமலைகள் மேற்கு பகுதியில் வந்து குறுகிய அளவாகவும் வடக்கு பகுதியில் கிழக்கு பகுதியில் வந்து நீண்டதாகவும் காணப்படுது. அப்போ இங்கே 200 கிலோமீட்டர்ஸ் விப்த்தில் ஸ்டார்ட் ஆகிற இந்த இமயமலைகள் இங்கே வரும்போது 500 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விப்த் இருக்கக்கூடிய ஒரு மவுண்டெயின் ரேஞ்சஸாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இருக்கு. கெஸ் பண்ணி பாருங்க, 500 கிலோமீட்டர்ஸ் விப்த்து, லென்த்து 2500 கிலோமீட்டர்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இமாலயா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம படிக்கிறதுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு இமயமலையை வந்து ஒரு 3 டிவிஷன்ஸாக நம்ம பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்தியாவினுடைய இந்த மேற்கு பகுதியில் இருக்கிறது தான் இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ். இது ஃபர்ஸ்ட் ஜோன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஜோன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்டர்ன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஜோனாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம படிக்கிறதுக்காக பிரிச்சு வச்சிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த நார்த்தன் ஜோன், இந்த வெஸ்டர்ன் ஜோன்ல இருக்கக்கூடிய இந்த ஹிமாலயாஸ் தான் என்னன்னு சொல்றாங்கன்னு சொன்னா திபெத்தியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி இந்த திபெத் பகுதியில உருவாகிறதுனால இது திபெத்திய இமயமலைகள் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னும் இதுக்கு சொல்றாங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உலகின் கூரை என்று அழைக்கப்படுகின்ற நாடு திபெத். என்ன சார் கூரைன்னா என்ன சார் அப்படின்னா உலகத்திலேயே உயரமான பகுதியில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு நாடா எது இருக்கு? திபெத் தான் இருக்கு. இமயமலையில பொறிந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு திபெத். ஸோ அதனால்தான் ரூப் ஆஃப் தி வேர்ல்டு. அது பாமீர் முடிச்சு, அந்த ஏரியா என்னன்னு சொல்லுவாங்க, பாமீர் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பாமீர் முடிச்சு எங்க இருக்கு? திபெத். உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது பாமீர் முடிச்சுனாலும் ஒண்ணுதான், திபெத் நாடுன்னு கேட்டாலும் ஒண்ணுதான். ஸோ பாமீர் முடிச்சு எங்க இருக்கு? திபெத்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மோஸ்ட்லி இங்க இருக்கக்கூடிய பீடபூமிகள். ஸோ லடாக் பீடபூமி, யூ நோ ஒன் திங், லடாக் பத்தி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய பீடபூமிகள் ஒன்று லடாக்கு, இந்த சைடில் மால்வா, இந்த சைடில் சோட்டா நாக்பூர், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தக்கான பீடபூமி, டெக்கான் பிளாட்டியூ. அப்போ இந்த 4 பீடபூமிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உயரமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பீடபூமி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா லடாக் பிளாட்டியூ. ஸோ லடாக் பிளாட்டியூ தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா
இந்தியாவில் மிக உயரமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பீடபூமி. ஸோ வாட் வாஸ் ஃபேமஸ் பிளாட்யூஸ்? பீடபூமிகள் வாட் இஸ் ஃபேமஸ் ஃபார் பிளாட்யூஸ்? பீடபூமிகள் எதற்கு புகழ்பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எதுக்கு புகழ்பெற்றது? கனிம வளங்களுக்கு புகழ்பெற்றது. பீடபூமிகள்ல இன்னைக்கு சோட்டா நாக்பூர் பீடபூமின்னு சொல்ற பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட்ல பரவி இருக்கக்கூடிய அந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டி தான் இந்தியாவில் கிடைக்கிற கனிம வளங்கள்ல 80% அங்கேருந்து தான் எடுக்கிறோம். அப்போ பீடபூமிகள் பெரும்பாலும் எதுக்கு புகழ்பெற்றது? கனிம வளங்களுக்கு புகழ்பெற்றது. சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க சொன்னா ஜாஸ்கார். ஸோ ஜாஸ்கார் பிளாட்யூ, கைலாஷ் பிளாட்யூ, காராகோரம் பிளாட்யூ, இது எல்லாமே எங்க இருக்குன்னு சொன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ன்னு சொல்ற டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல பொருந்திருக்கு. அப்ப டிரான்ஸ்னா என்ன? டிரான்ஸ்னா ஒரு நாட்டுக்கும் உள்ள கிடையாது, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாடு, ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல பயணம் செய்யற ஒரு விஷயத்த டிரான்ஸ். அப்ப இந்த இமயமலைகள் ஒன்றுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல வந்து வெஸ்டர்ன் சைட்ல இருக்குது டிராவல் பண்ணுது. இந்தியா, ஸ்ரீலங்கா, இந்தியா, நேபாள், அதுக்கப்புறம் திபெத், பூட்டான் அப்படின்ட்டு இந்த மலைகளை வந்து டிராவல் ஆகுது. அதனால இதை டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க சொன்னா வி கோ டு டிஸ்கஸ் வந்து பார்த்தீங்க சொன்னா செகண்ட் ஒன், இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல நம்ம அடுத்த டிவிஷன்ஸ் வந்து சென்ட்ரல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, சென்ட்ரல் ஹிமாலயாஸ் வந்து பார்க்க போறோம். இந்த சென்ட்ரல் ஹிமாலயாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க சொன்னா 3 டிவிஷன்ஸா வந்து சென்ட்ரல் ஹிமாலயாஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க சொன்னா மேல வந்து ஹிமாச்சல், கீழே சென்ட்ரல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹிமாத்ரி, செகண்ட் வந்து பார்த்தீங்க சொன்னா ஹிமாச்சல், தேர்ட் வந்து பார்த்தீங்க சொன்னா சிவாலிக் அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சொன்னாலே சென்ட்ரல் ஹிமாலயாஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்டு இந்த ஹிமாச்சல் தான் வந்து பார்த்தீங்க சொன்னா, ஹிமாத்ரி தான் வந்து பார்த்தீங்க சொன்னா இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா பெரிய மலைத்தொடர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாத்ரி. அப்போ இந்த இமயமலைகள் எங்க சார் இருக்குன்னா ஹிமாத்ரி அப்படின்ற மலைத்தொடர்கள் பகுதியில தான், சென்ட்ரல் ஹிமாலயாஸ்ல தான் இமயமலைகள், இந்த எவரெஸ்ட் சிகரம் வந்து இருக்கு. ஸோ இதுவும் எக்ஸாம்ல ரொம்ப டியூஸ் பண்ணி கேட்கணும்னு கேட்டாங்கன்னா கேட்கறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதனால இதோ நீங்க மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிங்க. யூ கீப் இட் இன் தி மைண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க சொன்னா செகண்ட் வந்து ஹிமாச்சல். இந்த ஹிமாச்சல் பிரதேசம்லாம் உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்குள்ள வந்துட்டோம். அப்போ இது செகண்ட் லேயர், மத்திய இமயமலைகள்ல செகண்ட் ஹிமாச்சல். அப்ப ஹிமாச்சல் வந்து ஸ்மாலர் மவுண்டைன் ரேஞ்சஸ், குறுகிய அல்லது சிறிய மலைத்தொடர்களை கொண்ட ஒரு பகுதியா இருக்கிறது தான் ஹிமாச்சல் அப்படின்னு சொல்றோம். தேர்ட் வந்து பாத்தீங்க சொன்னா சிவாலிக். இந்த சிவாலிக் வந்து பாத்தீங்க சொன்னா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க சொன்னா இந்தியாவுடைய இமயமலையினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கிறதா இந்த சிவாலிக். இது ஜென்ரலா வந்து அவுட்டர் பார்ட் ஆஃப் ஹிமாலயா ஆர் ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஹிமாலயா அப்படின்னு சொல்லுவாங்க. அடித்தளம், இமயமலையினுடைய அடித்தளத்தை தான் சிவாலிக் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க சொன்னா இந்த இதுலதான் மவுண்ட் எவரெஸ்ட் இருக்குது, கங்கன் கஞ்சா இருக்குது. அதே மாதிரி ஒரு முக்கியமான பனியாறுகள் இந்தியாவில் 2 முக்கியமான பனியாறுகள் இமயமலையில, ஒன்று கங்கோத்ரி. இந்த கங்கோத்ரி அப்படின்றது எங்கேருந்து உருவாகுதுன்னு சொன்னா இந்த ஹிமத்ரியிலிருந்து தான் உருவாகுது. அதே மாதிரி சியாச்சின், இராணுவத்துல மிக உயரமான இராணுவ தளம் இந்திய உலகத்திலே எந்த நாட்டில் இருக்குன்னா அது இந்தியாவில தான் எங்க இருக்கு. சரியா, ரொம்ப கடுமையான பனி இருக்கக்கூடிய ஒரு இடம் சியாச்சின். அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் அப்துல் கலாம் ஐயா தான் முதல்ல அந்த இடத்துக்கு போயிட்டு விசிட் பண்ணாரு. ஸோ அங்கே ராணுவ வீரர்களுடைய சேவையை பாராட்டிட்டு வந்தாரு. ஸோ அந்த சியாச்சின் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஹிமத்ரியில தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க சொன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அனதர் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்க சொன்னா தேர்ட் ஒன், இந்த செகண்ட் ஒன் சொன்ன இந்த ஹிமாச்சல் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஹிமாச்சல்ல தான் வந்து பாத்தீங்க சொன்னா முக்கியமான ஒரு பள்ளத்தாக்கு குலு மணாலி எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கான். ஃபேமஸ் வேலி இன் ஹிமாலயாஸ்லன்னா அது குலு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க சொன்னா இந்த ஹிமாச்சல்ல இருக்கிறதா முக்கியமான ஒரு மலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீர்பாஞ்சால். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க சொன்னா ஃபேமஸ் டூரிஸ்ட் பார்ட் சிம்லா, முசோரி, டார்ஜிலிங். ஸோ ஆல் ஆர் லொகேட்டட் இன் தி ஹிமாத்ரி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க சொன்னா த ஃபேமஸ் பாசஸ், கால்வாய்கள். முக்கியமா இந்த ஹிமாச்சல்ல இருக்கக்கூடிய முக்கியமான இந்த கால்வாய்கள், இது மேட்சஸ்ல நமக்கு டெஃபினட்டா எக்ஸாம்ஸ்ல கேட்கிற ஒரு கொஸ்டினா இருக்கு. என்னெல்லாம்? காராகோரம் பாஸ், காராகோரம் கால்வாய் எங்க இருக்கு அப்படின்னா அது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கிறது தான் காராகோரம் கால்வாய். அதே மாதிரி ஜோஷிலா சிப்கிலா அப்படின்ற இந்த கால்வாய்
மேக்சிமம் கால்வாய்னா என்ன சார் அப்படின்னா நம்ம மேப்ல இப்படி பார்க்கலாம். நம்ம இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கேரளாக்குள்ள போனா பாலக்காடு வழியா போவோம். பால்காட் அப்படின்னு சொல்லுவோம், பாலக்காடுன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, மலைகளுக்கு இடையே நதி போகின்ற ஒரு வழி. அது சாலை போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படுது. மலை ஏறி ஒரு ஊருக்கு நம்ம போக முடியாது. அப்போ அந்த நீர் போகின்ற வழிதான் கால்வாயா இருந்து அதுக்கு மேல சாலை அமைச்சு போக்குவரத்து தொடங்குனது. அந்த வழியா தான் என்ன பண்ண முடியும், நம்ம மூவ் பண்ண முடியும். ஸோ அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பாலக்காடுன்னு நம்ம படிச்சோம். அதே மாதிரி இந்த காராகுராம் அப்படின்ற இந்த கால்வாய் வழி தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல டிராவல் பண்ண முடியும். இமாச்சல் பிரதேஷ்ல ஜோஷிலா சிப்கிலா அப்படின்ற 2 கால்வாய்கள் இருக்கு. அந்த கால்வாய் வழியா அந்த பகுதிக்கு நம்ம புக முடியும். மூணாவதா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பொமிடியா அப்படின்ற அருணாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு கால்வாய் பொமிடியா. நாலாவதா வந்து பாத்தீங்கன்னா நாதுலா ஜெலிப்பா அப்படின்றது சிக்கிம்ல இருக்கக்கூடிய ஒரு கால்வாய். இந்த நாதுலா ஜொலிப்லா, இதுல நாதுலா கேனல் எங்க அமைந்திருக்குன்னு சொல்லிட்டு பர்டிகுலரா இது எக்ஸாம்ஸ்ல வந்திருக்கு. அது சிக்கிம்ல இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அடுத்தது நமக்கு நிறைய ஏன்சியன் பீரியட்ல இருந்து அலெக்சாண்டர் பீரியட்ல இருந்து 2 கால்வாய் வழியா தான் அந்நியர்கள் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. ஒன்னு கைபர், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ரெண்டாவது வந்து போலான். அப்ப இந்த கைபர் போலான் பாசஸ், இந்த கைபர் போலல் கேனல்ஸ் எங்க இருக்கு அப்படின்ற கொஸ்டின்ஸும் நமக்கு ஜெனரலா இந்தியாவுடைய நார்த்து வெஸ்டர்ன் சைட்ல இருக்கக்கூடிய கால்வாய்கள் தான் இந்த கைபர் போலான் கால்வாய்கள். அப்ப இந்த கைபர் போலான் கால்வாய்ல கைபர் எங்க இருக்குன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. கைபர் கால்வாய் எங்க இருக்கு, ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. போலான் கால்வாய் எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. அப்ப இந்த 2 வழியா தான் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, எல்லா அந்நியர்களும் முகலாயர்களும் சரியா, டெல்லி சுல்தான்களும் சரி, முஸ்லீம் படையெடுப்பாளர்களும் சரி, கிரேக்கர்களும் சரி, பாரசீகர்களும் சரி, எல்லாரும் படையெடுத்து இந்தியாவுக்கு வந்த ஒரே வழி நில வழி வடமேற்கு பகுதி கைபர் போலான் கணவாய் வழியா தான் வந்தாங்க. அதுவும் இந்த இமயமலைகள்ல தான் அமைஞ்சிருக்கு. அப்போ இதுல என்ன சார் கொஸ்டின் அப்படின்னா, காராகுரம் எந்த மாநிலத்துல இருக்கு, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. பொமிடிலா எங்க இருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. கைபர் கால்வாய் எங்க இருக்குன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. போலான் எங்க இருக்கு, பாகிஸ்தான்ல இருக்கு. நாதுலா எங்க இருக்கு, சிக்கிம்ல இருக்கு. அதே மாதிரி வந்து ஜோஷிலா சிப்கிலா கால்வாய்கள் ஹிமாச்சல பிரதேஷ்ல. இது கண்டிப்பா மேட்சஸ்ல நமக்கு மேக்சிமம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து நமக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா we discussed another important things என்னன்னு சொன்னா, மூணாவதா வந்து நம்ம பார்க்கறது வந்து இந்த சிவாலிக் ஹில்ஸ். இது வந்து முழுக்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இமயமலையினுடைய 2வது பார்ட்னு சொன்ன மத்திய இமயமலைகளுடைய லாஸ்ட் கீழே அடிப்பாதத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் சிவாலிக். இதுலயும் இந்த கிழக்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா டியூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிவாலிக்குடைய மேற்கு பகுதியில் இருக்கிறது தான் டியூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு பகுதியில் இருக்கிறது டியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டியூன்ஸ்ல தான் டேராடூன் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப சிவாலிக்குடைய வெஸ்டர்ன் சைட்ல தான் இந்த டியூன்ஸ் இருக்கு. டேராடூன் எதனுடைய கேபிட்டல், உத்தரகாண்டோடைய கேபிட்டல் தான் டேராடூன். அப்ப டியூன்ஸ் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிவாலிக் மலைத்தொடருடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது, டியூன்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஐ கம் டு தி பாயிண்ட், தேர்ட் பார்ட், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஜென்ரலா ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்க்கு என்ன பேரு அப்படின்றது தான் எக்ஸாம்ல கொஸ்டின். ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்க்கு என்ன பேரு, பூர்வாஞ்சால். இப்போ ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்னா இப்போ இருக்கக்கூடிய 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ் எல்லாமே ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் தான். அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, இது எல்லாமே என்னது, ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். இன்னொரு விஷயமும் நீங்க தெரிஞ்சுங்க, இமயமலைகளுடைய கிழக்கு பகுதி ஈஸ்டர்ன் சைடுடைய பவுண்டரியா இருக்கிறது எது? ஸோ வாட் இஸ் தி பவுண்டரி ஆஃப் ஹிமாலயா இன் தி ஈஸ்டர்ன் சைடு அப்படின்னா எது சொல்லுங்க பார்க்கலாம். இமயமலைகள். சரி, பிரம்மபுத்திரா ஆர் இமயமலைகளுடைய கிழக்கு பகுதி எல்லையா இருக்குது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ரிவர் தான் அதனுடைய பவுண்டரியா இருக்கு. அப்போ பிரம்மபுத்திரா ரிவர் வரைக்கும் இமயமலைகள் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அப்போ இதுதான் ஈஸ்டர்ன் ஜோன். இந்த ஈஸ்டர்ன் ஜோன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நிறைய ஹில்ஸ் இருக்கு. தேர் ஆர் 12 ஹில்ஸ் வந்து இருக்கு, குன்றுகள், சின்ன குன்றுகள் இருக்கு. அதுல எக்ஸாம்பிள் இந்த மணிப்பூர் ஹில்ஸ் தான் மணிப்பூர், நாகலா ஹில்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நாகாலாந்து, சரிங்களா. மிசோ ஹில்ஸ் தான் மிசோரம், திரிபுரா ஹில்ஸ் தான் திரிபுரா. ஸோ அதுலயும் நிறைய ஹில்ஸ் வந்து அங்க இருக்கு ஈஸ்டர்ன் சைட்ல. அந்த ஹில்ஸ் தாப்லா, அபோர், மிஸ்மி, பட்காயம், நாகா, மணிப்பூர், மிக்கீர்,
காரோ, காரோ, காசி, ஜெய் இந்தியா, மீசோ அண்ட் திரிபுரா. ஸோ கிட்டத்தட்ட 12 குன்றுகள் இருக்கக்கூடிய பகுதியாக தான் இந்தியாவுடைய கிழக்கு இமயமலைகள் இருக்கு. அந்த கிழக்கு இமயமலைகள் தான் வந்து பூர்வாஞ்சால் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இதுல எப்படி சார் கொஸ்டின் சொல்றோம்? டாப் கிலா, அபோர், பட்கயம் என்பது என்ன அப்படின்னா இந்தியாவின் கிழக்கு இமயமலையில் இருக்கக்கூடிய குன்றுகள். சரிங்களா? ஜெய் இந்தியா, காசி, கரோ இதெல்லாம் இந்தியாவினுடைய இமயமலையினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய குன்றுகள். ஸோ இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க சொன்னா குமாயூன் பள்ளத்தாக்கு, இந்த குமாயூன் வேலி வந்து பார்த்தீங்க சொன்னா எந்த 2 நதிகளுக்கு இடையே இருக்கு? இதுவும் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்க ஒரு கொஸ்டினா இருக்குது. சட்லஜ் அண்ட் காளி அப்படின்னு சொல்ற 2 ரிவருக்கு பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு பகுதி தான் என்னன்னு சொன்னா குமாயூன் பள்ளத்தாக்கு. இதுவும் வெரி ஃபேமஸ் இன் ஹிமாலயா. சச் அட்ராக்ஷன் பிளேசஸ், பியூட்டிஃபுல்லான ஒரு நேச்சர் பிளேஸ் எதுன்னு சொன்னா இந்த குமாயூன் பள்ளத்தாக்கு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க சொன்னா we come to the discuss consolidations level about the Himalayas. இமயமலையுடைய முக்கியத்துவம், what is the importance of Himalayas அப்படின்னு பாத்தீங்க சொன்னா ஃபர்ஸ்ட் இட் இஸ் a natural barrier. இது இமயமலைகள் இந்தியாவினுடைய இயற்கை அரண். அதனாலதான் நிறைய படையெடுப்புகள் வடமேற்கு பகுதியில் வந்தான், கடல் வழியா கப்பல்ல வந்தான் சவுத் சைட்ல. ஆனா இந்த சைட்ல வர முடியல. அதுக்கு காரணம் இமயமலையினுடைய கடுமையான பனி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ரெண்டாவது வந்து பாத்தீங்க சொன்னா ஹிமாலயாஸ் ஹெல்ப் டு இந்தியாஸ் ரெயின்ஃபால். எப்படி சார் இமயமலைகள் இந்தியாவில் மழை பெய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுதான்னா அரபிக்கடல்ல உருவாகிற வடமேற்கு பருவக்காற்று நார்த் வெஸ்ட் மான்சூன் வந்து இப்படியே போய் டிராவல் ஆகுது. இமயமலையில் அது இடிச்சுதான் இந்த சைடு ஃபுல்லா நமக்கு மழையை திருப்பி கொடுக்குது. நார்த் இந்தியா ஃபுல்லா ஹெவி ரெயின்ஃபால் கொடுக்குது. இன்கேஸ் இமயமலை இல்லைன்னா என்ன சார் ஆகும்? இந்தியா மாடரேட் டெம்பரேச்சர் ஜோன் அப்படின்ற அந்த தன்மையை இழந்து இந்தியா வந்து கோல்டு டெசர்ட் ஜோனா மாறும். இப்படி காஷ்மீர், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்துலாம் பனி கொட்டுதோ, கனடாலலாம் அது மாதிரி பனி கொட்டும் ஒரு பிரதேசமா இந்தியா மாறும். அப்போ தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து மழையை கொடுக்குது. மூணாவது இமயமலை இருக்கிறனால தான் இங்க இருக்கக்கூடிய பனியாறுகள் உருகி கங்கோத்ரி என்ற பனியாறு உருகி கங்கா அரி வரும். சரியா? மனாசராவர் லேக்ல வந்து செமியுங்டாங் அப்படின்ற கிளாஷியர் உருகி பிரம்மபுத்திரா அரி வரும். அதே மாதிரி மனாசாவர் லேக்குடைய ஈஸ்டர்ன் சைட்ல வந்து பாத்தீங்க சொன்னா இருக்கக்கூடிய பனிக்கட்டி உருகி சிந்து நதியும் நமக்கு உருவாகுது. இந்தியாவினுடைய வற்றாத நதிகள் உடைய இருப்பிடமா இந்த இமயமலைகள் இருக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்க சொன்னா இமயமலைகள் ஆண்டு முழுக்க இந்த ஃபாரின் டிராவலர்ஸ் அதே நேரம் டூரிஸ்ட் அட்ராக்ட் பண்ற ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேசஸாகவும் இருக்கு. ஃபிஃப்த் வந்து பாத்தீங்க சொன்னா இமயமலைகள்ல முக்கியமா ஒரு 4 புனித தலங்கள் இருக்கு. ஹோலி பிலிகிரம் சென்டர்ஸ் ஃபார் ஹிந்து ரிலீஜியஸ். அந்த என்ன சார் அப்படின்னு சொன்னா அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி தேவி டெம்பிள். சொல்லுங்க, இந்த இயற்கையா இமயமலையில பனிலிங்கம் உருவாகும். ரஜினிகாந்த் சார் எல்லாம் அடிக்கடி போவாராங்க. அது எந்த இடம்? அமர்நாத். ஸோ அமர்நாத், பத்ரிநாத், கேதார்நாத், வைஷ்ணவி தேவி டெம்பிள் இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க சொன்னா இமயமலையில இருக்கிற ஒரு இடமா இருக்கு. அதே மாதிரி சென்ட்ரல் ஏசியால இருந்து வர கோல்டு விண்ட்ஸ் அந்த பக்கமாவும் கோல்டு விண்ட்ஸ் அடிக்குது நமக்கு. அதனாலதான் அந்த இமயமலைகள் தடுத்து இந்த பக்கமா காத்து போகும்போது காஷ்மீர் ஃபுல்லா சில்லுன்னு இருக்கு, அதை தடுக்குது. அடுத்ததா வந்து பாத்தீங்க சொன்னா இங்க நிறைய பயோடைவர்சிட்டி பல்லுயிர்கள் வாழ்கின்ற ஒரு மண்டலமா இமயமலைகள் இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. முக்கியமா இமயமலைகள்ல உருவாகிற நிறைய ஸ்பைசஸ், ட்ரீ ஹுட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்டரிஸ்க்கு வந்து ரா மெட்டீரியலா இருக்கு. தொழிற்சாலைகளுக்கு மூலதனமா வந்து பாத்தீங்க சொன்னா இமயமலையில இருக்கக்கூடிய பொருட்கள் பயன்பட்டு இருக்கு. ஸோ எனிஹவ் ஹிமாலயா சச் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன், அவர் பிசிக்கல் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் வி கோ டு டிஸ்கஸ் த கிரேட் நார்த்தன் கிரேட் பிளைன்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே இந்தியாவுடைய இயற்கை அமைப்புல வந்து நம்ம செகண்ட் பார்ட் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஹிமாலயாஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்க சொன்னா இந்தியாவினுடைய வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வட இந்திய பெரும் சமவெளிகள், நார்த்தன் கிரேட் பிளைன்ஸ் அப்படின்ற டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஜென்ரலா இந்த டாபிக்ல இருந்து என்ன இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுதான் நார்த்தன் கிரேட் பிளைன்ஸ். ஆஃப்டர் ஹிமாலயாஸ் முடிஞ்ச உடனே ஸோ இந்த சைடு தான் என்ன சொல்றாங்க நார்த்தன் கிரேட் பிளைன்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்க சொன்னா 2. அப்போ வட இந்திய பகுதியை தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி இட் இஸ் அ வெரி ஃபெர்டைல் லேண்ட். பிகாஸ் ஏன் சார் சொல்றீங்கன்னா
வற்றாத நதிகள் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலம் இந்த நார்த்தன் கிரேட் பைன்ஸ். கங்கா, பிரம்மபுத்திரா மற்றும் கங்கா பிரம்மபுத்திராவுடைய நிறைய ட்ரிபியூட்டரிஸ் துணை ஆறுகள் வந்து பயணிக்கின்ற ஒரு பகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியா இருக்கு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இட்ஸ் அ 7 ஸ்டேட் வந்து கவர் பண்ற ஒரு ஏரியாவா இந்த நார்த்தன் கிரேட் பைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்டேட்ஸ் வந்து உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து சர்க்கும்டன்ஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய சுற்றளவு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதியா வந்து வட இந்திய பெரும் சமவெளிகள் காணப்படுகிறது. அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்க சொன்னா இந்த கிரியேட் ஆகிற கங்கா, பிரம்மபுத்திரா, இண்டஸ் இந்த ரிவர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க சொன்னா இந்த வட இந்திய சமவெளியை ஒரு வளமான ஒரு விவசாய பூமியாக அதிக விளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற பகுதியாகவும் வட இந்தியாவை காணப்படுவதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய வற்றாத நதிகள் மற்றும் இயற்கை காரணிகளை தான் சொல்லி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க சொன்னால் டோட்டலாக இந்த நார்த் இந்தியன் கிரேட் பிளைன்ஸ் வந்து பார்த்தீங்க சொன்னால் 2400 கிலோமீட்டர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பரவி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியாக வந்து பார்த்தீங்க சொன்னால் இதை சொல்லலாம். இதனுடைய மொத்த நீளம் 2400 கிலோமீட்டர்ஸ் நார்த்தர்ன் கிரேட் பிளைன்ஸ் வந்து. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் இந்த நார்த்தர்ன் கிரேட் பிளைன்ஸ் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஜென்ரலாக ஒரு 5 டிவிஷன்ஸாக வந்து பார்த்தீங்க சொன்னால் பிரித்து சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க நார்த்தர்ன் கிரேட் பிளைன்ஸில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பார்ட் வந்து பாபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் வந்து பாபர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்க சொன்னா நதிகளால் அடித்து வரப்பட்ட நிறைய பாறை கற்கள், பெரிய பெரிய பாறை கற்கள், சிறிய சிறிய பாறை கற்கள் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாபர் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கு. செகண்ட் அது தாண்டி வந்து பாத்தீங்க சொன்னா தராயின் அப்படின்னு சொல்ற ரெண்டாவது ஒரு பார்ட் இருக்கு. இந்த தராய் அப்படின்றது என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க என்னது முழுக்க முழுக்க ஈரப்பதம் அதிகமா இருக்கக்கூடிய காடுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் வந்து பாத்தீங்க சொன்னா தராய் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த்தன் கிரேட் பிளைன்ஸ்ல செகண்ட் பார்ட். மூணாவது பார்ட் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா பாங்கர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாங்கர்னா என்ன, ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னா பாங்கர் அப்படின்றது வலிமையான வண்டல் மண். அதாவது இந்த ஃபெரடைல் அலுவியல் சாயில் வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று ஓல்டு அலுவியம் பழைய வண்டல் மண், ரெண்டாவது புதிய வண்டல் மண் நியூ அலுவியம். அப்போ பழைய வண்டல் மண்ணை தான் என்னன்னு சொல்றாங்க பாங்கர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த வட இந்திய சமவெளியுடைய மூணாவது பார்ட் என்னன்னு சொல்றாங்கன்னா பழைய வண்டல் மண் காணப்படுகின்ற பகுதி அது பாங்கர்ன்றாங்க. நாலாவதா வந்து பாத்தீங்க சொன்னா அதுதான் புதிய வண்டல் மண் காணப்படுகின்ற காதர். காதர் அப்படின்றது நியூ அலுவியம் செல். மோஸ்ட்லி இந்த மண் வண்டல் மண் எதனால் உருவாக்கப்படுகிறதுனா ஆறுகளால் அடித்து வரப்படுகின்ற மண் துகள்களை கொண்டு அந்த பகுதி வந்து வளமானதா மாறுது. அதுதான் வந்து பாத்தீங்க சொன்னா பாங்கர் அப்படின்னு, பாங்கர் காதர் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அலுவியல் சாயில் வண்டல் மண் படிஞ்சிருக்கக்கூடிய பகுதி முறையா 3 மொத்தம் 4வது டிவிஷன்ஸை சொல்றாங்க. அடுத்ததா 5வது தான் வந்து பாத்தீங்க சொன்னா இந்த ஜோன், இதுதான் வந்து பாத்தீங்க சொன்னா டெல்டா. பொதுவா டெல்டானா என்ன, what do you mean டெல்டா? டெல்டானா இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ஏரியா, தீவிர விவசாய சாகுபடி நடைபெறுகின்ற ஒரு இடத்தை தான் டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டெல்டா எங்க இருக்கும், ஆறு மலைகள் உச்சியில முகடுகள்லேருந்து விழுந்து புரண்டு ஓடும்போது கடலை நோக்கி போகும்போது அதனுடைய வேகத்தை குறையும். அப்போ வேகம் குறையும் போது அங்கே மண் படியல்கள் வந்து அதிகமாக தேக்கி வைக்கப்படுகிறது. சரியா, அதன் பிறகு அதை கடலை நோக்கி கலக்கிறதுக்கு முன்னாடி உருவாக்குன்ற ஒரு பகுதியை தான் டெல்டா அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னன்னு சொல்றோம், டெல்டா அப்படின்ட்டு சொல்றோம். இப்போ இந்த டெல்டா தான் வந்து பாத்தீங்கன்னா 5th பார்ட். பொதுவா இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய, உலகத்தின் மிகப்பெரிய the world largest டெல்டா எந்த டெல்டா, சுந்தர்பன் டெல்டா. இந்த கங்கை நதியும் பிரம்மபுத்திரா நதியும் இணைஞ்சு இந்த வங்காள விரிகுடால கலக்கிறதுக்கு முன்னாடி உருவாக்குற ஒரு டெல்டா தான் என்னன்னு சொல்றோம், சுந்தர்பன் டெல்டாஸ். பொதுவா சுந்தர்பன் டெல்டாஸ் எதற்கு புகழ் பெற்றது, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் சதுப்பு நில காடுகளுக்கு புகழ் பெற்றது. இந்தியாவில் அதிகமான சதுப்பு நில காடுகள் இருக்கிற இடம் சுந்தர்பன காடுகள், சுந்தர்பன் டெல்டா, சுந்தர்பன் ஃபாரஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க சொன்னா அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க சொன்னா இந்த
வட இந்திய பெரும் சமவெளி பொருளாதார ரீதியா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் மிக வலிமையான ஒரு பகுதி. என்ன சொல்லுவாங்க, ஆஸ் எக்கனாமிக்கல் சைடில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஃபெர்டைல் லேண்ட்லயும் ஃபெர்டைல் நார்த்தன் கிரேட் பிளைன்ஸை சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வி கோ டு டிஸ்கஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தேர்ட் பார்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். அந்த மூணாவது பார்ட் தான் என்னன்னு சொன்னா பெனின்சுலார் பிளாட்டியூ. ஆக்சுவலி பெனின்சுலார்னா என்ன, தீபகற்பனா என்னங்க, தீபகற்பனா 3 சைடு வாட்டர், ஒன் சைடு என்ன இருக்கும், லேண்ட் இருக்கும். ஒன் சைடு லேண்ட் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை தான் என்னன்னு சொல்றாங்க, தீபகற்பம், பெனின்சுலார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்தியா பெனின்சுலார் இந்தியா ஆல்சோ கால்ட் சதர்ன் இந்தியா, தென்னிந்தியாவை தான் என்னன்னு சொல்றாங்க, தீபகற்ப இந்தியான்ட்டு சொல்றாங்க. இப்போ இந்த 3 சைடு வாட்டர் இருக்கா, ஒரு சைடு லேண்ட் இருக்கு. இப்போ இது தீபகற்ப இந்தியா. அப்போ இந்த பெனின்சுலார் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவுடைய பிசிக்கல் ஃபியூச்சர்லயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப பெருசு. த பிக்கஸ்ட் பிசிக்கல் பேரியர், பிசிக்கல் டிவிஷன் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா எது பெருசு அப்படின்னு சொன்னா இந்த பெனின்சுலார் பிளாட்டியூ தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெருசு. தீபகற்ப இந்தியா தான் இந்தியாவினுடைய இயற்கை அமைப்புகள் மிகப்பெரியதா சொல்லப்படுது. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் இது வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா 16 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர், 16 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு வாஸ்ட் ஜோன் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பெனின்சுலார் பிளாட்டியூ வந்து சொல்லுவாங்க. தென் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்பெசிபிகேட்டடா இந்த பெனின்சுலார் பிளாட்டியூக்கு வந்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் சைட்ல வந்து 2 காட்ஸ் வந்து இருக்குது. ஒன்னு வெஸ்டர்ன் சைட்ல வர வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகள், ஈஸ்டர்ன் சைட்ல வர ஈஸ்டர்ன் காட்ஸ் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். அப்போ இது வந்து இதனுடைய பவுண்டரிஸா இருக்கு. அதே மாதிரி இந்த பெனின்சுலார் பிளாட்டியூ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஈஸ்ட் சைட்ல ஈஸ்டர்ன் காட், வெஸ்ட் சைட்ல வெஸ்டர்ன் காட்ஸ். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நார்த் வெஸ்டர்ன் சைட்ல, இந்த சைட்ல நார்த் வெஸ்டர்ன் சைட்ல ஆரவல்லி மவுண்டெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதனுடைய பவுண்டரியா இருக்கு. அதே மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் சைட்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதனுடைய பவுண்டரியா வந்து பந்தல்கண்ட் பிளாட்டியூ வந்து பந்தல்கண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதனுடைய பவுண்டரியா இருக்கு. ஸோ எனிஹாவ் இந்த பெனின்சுலார் இந்தியா தான் வந்து இந்த பெனின்சுலார் இந்தியா தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா த பிக்கஸ்ட் ஜோன். இப்போ இந்த பிக்கஸ்ட் ஜோனா இருக்கக்கூடிய இந்த பெனின்சுலார் இந்தியாவில் இந்த நார்த்தன் காட்ஸும் வெஸ்டர்ன் காட்ஸும் ஈஸ்டர்ன் காட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த 2 காட்ஸ் சேர்ற இடம், மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் சேர்ற இடம் எதுன்னு சொல்லி எக்ஸாம்ஸ்ல நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 2 மலைகளும் சேர்ற இடம், இந்த பாயிண்ட் தான் என்னது, நீலகிரி. மேற்கு தொடர்ச்சி மலைகளும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் சேர்ற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி. அதே மாதிரி நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா K2 தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய சிகரம் அப்படின்னு சொன்னீங்க சார். அதே மாதிரி சவுத் இந்தியாவில் பிக்கஸ்ட் ஒரு பீக் எது, இந்த டாலஸ்ட் பீக் எது, மிகப்பெரிய சிகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனைமுடி தான். இப்போ இந்த ஆனைமுடி எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கிற ஒரு உயரமான சிகரம் இந்த ஆனைமுடி. ஸோ இந்த ஆனைமுடியோடைய ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 2695 meters. 2695 meters. அப்போ இந்த ஆனைமுடி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பழனி மலை, சரியா, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மலை. ஸோ பழனி மலை, ஏலக்காய் மலை, அதுக்கப்புறம் ஆனைமலை, இந்த 3மே சேர்ற ஒரு 3 மலைகளும் சேர்ற ஒரு முகடா தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சிகரமா தான் இந்த ஆனைமுடி இருக்கு, சரியா. தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் எதுன்னு சொன்னா ஆனைமுடி. சரி சொல்லுங்க, தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் எது? என்ன சொல்றீங்க? ஆனைமுடி, ஆனைமங்கலம் இந்தியா தமிழ்நாட்டில் தானே இருக்கு, புதுசா சொல்றீங்களே. அது ஆனைமுடி நம்ம தமிழ்நாடு எல்லைக்குள்ள வரல, கேரளா எல்லைக்குள்ள போயிருக்கு. தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் ஆனைமுடி 65-95 மீட்டர், அது மாற்று கருத்தே கிடையாது. தமிழ்நாட்டின் உயரமான சிகரம் தொட்டபெட்டா. ஊட்டி போயிருக்கீங்களா எல்லாம்? ஊட்டியில் இருக்க தொட்டபெட்டா தான் தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம். சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க சொன்னா இந்த மூணாவதா சொன்ன இந்த தீபகற்ப இந்தியா வந்து தீபகற்ப பீடபூமி வந்து பாத்தீங்க சொன்னா பெனின்சுலார் பிளாட்டியூ வந்து பாத்தீங்க சொன்னா 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு சென்ட்ரல் ஹைலண்ட்ஸ், 2வது வந்து பாத்தீங்க சொன்னா டெக்கான் பிளாட்டியூஸ்.
மத்திய உயர்நிலம், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா வந்து பிரிக்கிறாங்க. அப்ப இந்த சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பார்ட். அப்போ இந்தியாவை சமமா பிரிக்கக்கூடிய மலைத்தொடர்கள் எது? இதோ எக்ஸாம்ஸ்ல ஒரு முறை கேட்டிருக்காங்க. இந்தியாவை 2 ஆஃப்ஸா, நார்த் சவுத்தா, ஒரு ஆப்பிள 2ஆ கட் பண்ணா நார்த் சவுத்தா பிரிக்கிற மாதிரி இந்தியாவை 2 சமமாக பிரிக்கின்ற ஒரு மலைத்தொடர்கள் எதுன்னா வித்யா மற்றும் சாத்புரா மலைத்தொடர்கள். அந்த வித்யா சாத்புரா மலைத்தொடர்கள் எங்க இருக்கு சார்னா இந்த தான் வித்யா, இது சாத்புரா மலைத்தொடர். அப்ப இந்த 2 மலைத்தொடர்கள் நதியில தான் நர்மதா மற்றும் தபதி அப்படின்ற நதிகள் வந்து பாத்தீங்கன்னா உருவாகி ஓடிட்டு இருக்கு. இப்ப இந்தியாவை 2ஆக பிரிக்கும் மலைத்தொடர்கள் வித்யா, சாத்புரா மலைத்தொடர்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க சொன்னா இந்த நார்த்தன் ஹெமிஸ்பியர்லயே வந்து பாத்தீங்க சொன்னா நீங்க ஒன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பெனின்சுலார் பிளாட்டியூல இங்க இருக்கிறது மால்வா பிளாட்டியூ, இங்க இருக்கிறது வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. இப்போ இந்த மால்வா பிளாட்டியூ, இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, இது ரெண்டுமே வந்து எங்க இருக்குன்னா பெனின்சுலார் பிளாட்டியூடைய ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்ற மத்திய உயர்நிலம் சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸ்ல இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க சொன்னா டெக்கான் பிளாட்டியூஸ், ரெண்டாவது ஜோன் என்னன்னு சொன்னா இந்த தக்கான பீடபூமி. அப்ப தமிழ்நாடும் எந்த பீடபூமியில அமைஞ்சிருக்கு? தக்கான பீடபூமியில அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பீடபூமி தான் கோயம்புத்தூர். அப்போ தக்கான பீடபூமியில தமிழ்நாடு அமைஞ்சிருக்கு. தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், இந்த மாதிரி தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாமே எதுல இருக்கு? டெக்கான் பிளாட்டியூல அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த டெக்கான் பிளாட்டியூஸ் வந்து பாத்தீங்க சொன்னா 2ஆ பிரிக்கிறாங்க. எப்படி சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ் முதல் ஜோனை வந்து மால்வா பிளாட்டியூ, சோட்டா நாக்பூர் பிளாட்டியூன்னு டிவைட் பண்ணாங்களோ, ஆஸ் அ சேம் டெக்கான் பிளாட்டியூ என்ன பண்றாங்கன்னு சொன்னா 2ஆ பிரிக்கிறாங்க. அதுல வெஸ்டர்ன் சைட்ல வர்றது வெஸ்டர்ன் என்னதுங்க காட்ஸ், ஈஸ்டர்ன் சைட்ல வர்றது ஈஸ்டர்ன் காட்ஸ். இந்த வெஸ்டர்ன் காட்ஸுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஹிஸ்டாரிக்கலா. அதுக்கு பேர் என்னன்னா சயாத்ரி. என்னது? வெஸ்டர்ன் காட்ஸுக்கு ஒரு பேர் இருக்கு, அது என்னது? சயாத்ரி. அதே மாதிரி ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கு ஒரு பேர் இருக்கு, அதுக்கு பேர் என்னது? பூர்வாத்ரி. ஈஸ்டர்ன் காட்ஸ் எப்பவுமே டிஸ்கண்டினியூஸா இருக்கும். ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சார் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன சார்னா ஒரே ஒரு வித்தியாசம் தான். மேற்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியாக காணப்படும், நின்று பார்த்தா வரிசையா போயிட்டு இருக்கும், இப்படி வரிசையா போயிட்டு இருக்கும். ஆனா கிழக்கு தொடர்ச்சி மலைகள் என்பது விட்டு விட்டு தொடர்ச்சியாக காணப்படும், டிஸ்கண்டினியூஸ்ல இருக்கிறது தான் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இது முதல்ல நீங்க கிளியர் ஆகிக்கிங்க. அதே மாதிரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல வந்து இருக்கக்கூடிய மலைகள் தான் பழனி மலை. எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தான், கொடைக்கானல் எந்த மலையில் அமைந்திருக்கு? எல்லாருக்கும் ஒரே ஷாக் ஆயிடுச்சு. கொடைக்கானலா? திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் தானே தெரியும், அது எந்த மலை அப்படின்றது நிறைய யோசிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ பழனினோடனே எல்லாரும் நம்ம பழனி வந்து கோயில், முருகர் இருக்கிற வழிபடுகின்ற ஒரு கோயில் தளம் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் பழனி மலையில் அமைந்திருக்கிறது தான் வந்து பார்த்தீங்க சொன்னா இந்த கொடைக்கானல். ஸோ அதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மூணாவது வந்து ஏலக்காய் மலை, ஆனைமலை. இது மூணுமே இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மலையாகும். இது மூணுமே சேர்றதா ஆனைமுடின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்தியாவின் மிக உயரமான ஒரு நீர்வீழ்ச்சி எதுங்க? வாட்டர்ஃபால்ஸ், டாலஸ்ட் வாட்டர்ஃபால்ஸ் இன் இந்தியா. உயரமான ஒரு நீர்வீழ்ச்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாரா ஜோசப்பா ஜோக் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்நாடகாவில் இருக்கு ஜோக். ஸோ அது எந்த நதிக்கு இடையில அது உருவாகுதுன்னா ஷாராவதி அப்படின்னு சொல்ற ஒரு நதிக்கு இடையில உருவாகுது. கிட்டத்தட்ட 270 மீட்டர் உயரத்துல இருந்து வந்து பார்த்தீங்க சொன்னா அந்த நீர்வீழ்ச்சி விழுது. அதுதான் இந்தியாவின் மிக பெரிய நீர்வீழ்ச்சி. சரியா? நெக்ஸ்ட் இதுவும் இந்த மலைத்தொடர்ல தான் காணப்படுது. அதே மாதிரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல 3 இடத்துல மட்டும்தான் வந்து கால்வாய்கள் இருக்கு. ஒன்று பால்காட், ரெண்டாவது போல்காட், மூணாவது தால்காட். ஸோ பால்காட், போல்காட், இந்த பாலக்காடு தான் நம்ம தமிழ்நாட்டையும் கேரளாவும் இணைக்கிற ஒரு கால்வாயா இருக்கு. பால்காட், போல்காட், தால்காட். இந்த 3 கால்வாய்கள் எங்க இருக்குன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருக்கு. சரி, நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது வந்து பாத்தீங்க சொன்னா இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் டிஸ்கண்டினியூஸ்ன்னு சொல்லிட்டீங்க.
இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இன்னொரு பேர் வந்து பூர்வாத்ரின்னு சொல்லியாச்சு. அப்போ கிழக்கு தொடர்ச்சி மலைகள்ல இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கிழக்கு தொடர்ச்சி மலையில மிக உயரமான ஒரு சிகரம் மகேந்திரகிரி. இதுவும் நமக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்குற ஒரு கொஸ்டின்ஸா இருக்கு. கிழக்கு தொடர்ச்சி மலையின் மிக உயரமான சிகரமாக கருதப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க? மகேந்திரகிரி. ஸோ மகேந்திரகிரியும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க பார்க்கலாம். சரி, அடுத்ததா வந்து பாத்தீங்க சொன்னா we almost completed தேர்டு ஜோன் வந்து நம்ம கம்ப்ளீட்டட் பண்ணிட்டோம். நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போறது எந்த ஜோன் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா ஃபோர்த்து ஜோன் வந்து நம்ம பார்க்க போறோம். அந்த ஃபோர்த்து ஜோன் தான் என்னதுங்க? பாலைவனம், தி டெசர்ட். மேப்ல வந்து பாத்தீங்க சொன்னா இந்த இடத்துல இருக்குதா டெசர்ட், இந்த ராஜஸ்தான் இருக்குதா இந்த டெசர்ட். அப்போ இந்த டெசர்ட்ல வந்து பாத்தீங்க சொன்னா என்ன சார் கொஸ்டின்? பாலைவனத்துல என்ன சார் கொஸ்டின் இருக்க போது எக்ஸாம்னா இருக்குங்க. ஒரு கொஸ்டின் இருக்குது, இந்திய பாலைவனம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அவைஸ் கால்டு இந்தியன் டெசர்ட், தார் டெசர்ட். செகண்ட் கொஸ்டின், வேர் இஸ் சிச்சுவேட்டட் தார் டெசர்ட் இன் இந்தியா? இந்தியாவில் எங்கு தார் டெசர்ட் அமைஞ்சிருக்குன்னா ராஜஸ்தான். இது வெரி பேசிக், எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி ராஜஸ்தான்ல ஒரு ரிவர் இருக்குது. ராஜஸ்தானுடைய சவுத்ல ஒரு ரிவர் இருக்குது, அதுக்கு பேர் லூனி. ஒன்லி ஃபேமஸ் ரிவர் இன் ராஜஸ்தான்னா லூனி ரிவர், ராஜஸ்தான். அதே மாதிரி ராஜஸ்தான் உள்ள அந்த டெசர்ட்ல இன்னொரு கொஸ்டின்ஸும் எக்ஸாமினேஷன்ஸ்ல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. அது என்ன சார் அப்படின்னு சொன்னா, அவர் தார் டெசர்ட் இஸ் the 17th largest desert in the world. உலகின் எத்தனாவது மிகப்பெரிய பாலைவனம் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா 17வது மிகப்பெரிய பாலைவனம் தான் நம்ம தார் பாலைவனம். எதுங்க பெரிய பாலைவனம்? உலகத்துல எது பெரிய பாலைவனம் சொல்லுங்க? எதுங்க? சஹாரா. அடுத்ததா வந்து பாத்தீங்க சொன்னா 9th biggest desert in the subtropical zone. மிதவெப்ப மண்டலம் நாடுகளில் இந்தியா இஸ் a climatical moderate temperature zone. இந்த மாடரேட் டெம்பரேச்சர் ஜோன்ல வந்து பாத்தீங்கன்னா 9th biggest வெப்பம், அதாவது நிறைய குளிர் பாலைவனங்கள்லாம் இருக்குது. சரியா? சைபேரியா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு மேல இருக்கு, அது ஒரு குளிர் பாலைவனம். இப்போ அந்த ஹாட் டெசர்ட்ல வந்து பாத்தீங்க சொன்னா the 9th biggest in the world அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த இந்த தார் பாலைவனம் வந்து பாத்தீங்க சொன்னா 2 lakhs டோட்டலா 2 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய டோட்டல் ஏரியா ஆஃப் சர்க்கம்டன்ஸ் ஆஃப் தார் டெசர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 lakhs ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். தென் அதே மாதிரி வந்து பாத்தீங்க சொன்னா என்டையர் ராஜஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா 61% ஃபுல்லி கவர்டு டெசர்ட். எவ்வளவு பர்சன்டேஜ்? 3/2 பங்கு வந்து பாத்தீங்க சொன்னா என்ன இருக்கு? டெசர்ட்டா இருக்கு, பாலைவனமா இருக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்க சொன்னா ஆல்ரெடி நான் சொன்னதுதான், ரெயின்ஃபால் வெரி ஸ்கேண்டி ரெயின்ஃபால். ஆனுவல் 150 சென்டிமீட்டர்ல மில்லிமீட்டர். பொதுவா சென்டிமீட்டர்ஸ்ல தான் மழையோட அளவை சொல்லுவாங்க, ராஜஸ்தான்ல மட்டும் மில்லிமீட்டர்ல சொல்லுவாங்க. இப்போ இந்தியாவில் மிக குறைவான மழை பொழியும் ஒரு பகுதியா எது இருக்குன்னா எது இருக்கு? ராஜஸ்தான்ல இருக்க டெசர்ட் இருக்கு. சொல்லுங்க, இந்தியாவில் அதிகமாக மழை பொழியிற இடம் எதுன்னு சொல்லியிருக்கேன்? சிராபுரஞ்சி. ஸோ 11,141 சென்டிமீட்டர் ஆனுவல் ரெயின்ஃபால். தமிழ்நாட்டில் எங்க அதிகமாக மழை பெய்யுது? சின்ன கல்லார். எங்க இருக்குன்னா வால்பாறையில இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் சின்ன கல்லார். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம் டு தி பாயிண்ட். இது இங்க ஒரு டெட் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இந்த எல்லாம் சாமி 2 படம் பாத்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். லாஸ்ட்ல வில்லனை கூட்டு போயிட்டு அந்த டெசர்ட்ல விட்டு அவர் என்ன பண்ணுவாரு? ஹெலிகாப்டர்ல பறந்து வந்துருவார். நீ நடந்தே போனா 12 மணி நேரத்துல செத்துவ, ஓடனா 4 மணி நேரத்துல செத்துருவ. ஏன்னா கிட்டத்தட்ட 250 கிலோமீட்டர் சுத்தி வந்து என்ன இருக்கும்? டெசர்ட், ஹாட் டெசர்ட் இருக்குது. கடுமையா காத்தடிக்கும், வெப்ப காத்தடிக்கும், நிறைய மண் புழுதிகள் உருவாகிற ஒரு இடம். ஸோ அது டெட் லேண்ட். இந்தியாவில் டெட் லேண்ட் அப்படின்னு சொன்னா அது ராஜஸ்தானுடைய வெஸ்டர்ன் பார்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஜோனை தான் டெட் லேண்ட் அப்படின்னு சொன்னாங்க. நியர்லி 250 கிலோமீட்டர்ஸ்க்கு எந்த மாதிரியான சோர்சஸும் இல்லை. சரியா? நெக்ஸ்ட், சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீட்டட் ஐ ஹோப்
fourth division, once again, Thar Desert, Rajasthan, 2 lakh square kilometers, and 17th largest in the world, 19th largest desert in the subtropical zones, 61% fully covered in Rajasthan by Thar Desert. Scandi rainfall area, annual total rainfall area 150 million rainfall. So Luni river is a very important river in Rajasthan. It is located in the southern part of Rajasthan. Then we go to discuss the fifth division, coastal lines. அஞ்சாவதா நம்ம பார்க்கறது கடற்கரை சமவெளிகள் அப்படின்ற பார்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த கோஸ்டல் லைன்ஸ்ல வந்து பாத்தீங்க சொன்னா எது சார் கோஸ்டல் லைன்ஸ் அப்படின்னு பாத்தீங்க சொன்னா நமக்கு இந்த பவுண்டரி ஒட்டி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கோஸ்டல் லைன். இது வெஸ்ட் கோஸ்ட், இது ஈஸ்ட் கோஸ்ட். இந்த பக்கம் இருக்குது ஈஸ்ட் கோஸ்ட், இது வெஸ்ட் கோஸ்ட். அப்போ இந்த வெஸ்ட் கோஸ்ட் ஈஸ்ட் கோஸ்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த வெஸ்ட் கோஸ்ட்ல 3 ஜோன் இருக்குது. ஃபர்ஸ்ட் இது 1, இது 2, இது 3. அப்போ 3 ஜோன் வந்து பாத்தீங்க சொன்னா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜோன் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கொங்கன் கோஸ்ட். என்ன ஜோனு? கொங்கன் கோஸ்ட். ஸோ இந்த கொங்கன் கோஸ்ட் வந்து பாத்தீங்க சொன்னா மும்பை டு கோவா. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கனரா கோஸ்ட். கனரா கோஸ்ட். இந்த கனரா கோஸ்ட் வந்து பாத்தீங்க சொன்னா கோவா டு மங்களூர். இந்த தேர்ட் வந்து பாத்தீங்க சொன்னா மங்களூர் டு மலபார் கோஸ்ட். மலபார் கோஸ்ட். இது மங்களூர் டு திருவனந்தபுரம். அப்போ மேற்கு கடற்கரை 3 பிரிவுகளை கொண்டுள்ளது. ஒன்று கொங்கண கடற்கரை, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கனரா கடற்கரை, மூணாவது வந்து பாத்தீங்க சொன்னா மலபார் கடற்கரை. அப்போ மேற்கு கடற்கரைகள் எத்தனை பிரிவுகளை கொண்டிருக்கு? 3 கடற்கரை. அதே மாதிரி மேற்கு கடற்கரைகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்ற ஒரு இடமாவும் இருக்கு. அதே மாதிரி இந்த வெஸ்ட் கோஸ்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நன்னீர் ஏரி இருக்கு. அந்த நன்னீர் ஏரி தான் என்ன அப்படின்னு பாத்தீங்க சொன்னா வெம்பநாடு ஏரி, வெம்பட் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்ஸ்ல இதுவும் மேட்சஸ்ல நமக்கு கேட்டிருக்காங்க. வெம்பநாடு ஏரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க சொன்னா கேரளால இருக்கிறது தான் வெம்பநாடு ஏரி. சரி, இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ கொங்கண கடற்கரை மேல இருக்கிறது, மும்பையில் இருக்கிறது கொங்கண கடற்கரை ஞாபகம் வச்சுங்க. கன்னடால இருக்கிறது கனரா கடற்கரை ஞாபகம் வச்சுங்க. இந்த சைட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்க சொன்னா மலபார் கடற்கரை, கேரளா தான் மலபார் கடற்கரை ஞாபகம் வச்சுங்க. அப்போ 3 டிவிஷன் வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கு. அதே மாதிரி இந்த வெஸ்ட் கோஸ்ட் காட்ஸ்ல இல்ல, வெஸ்ட் கோஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேற்கு கடற்கரையில என்ன கடல் இருக்கு? அரபிக் கடல், அரேபியன் சி வந்து பாத்தீங்கன்னா மேற்கு கடற்கரையில இருக்கு. அதே மாதிரி கிழக்கு கடற்கரை என்ன கடல் இருக்குது உங்க எல்லாருக்குமே தெரியும். என்ன இருக்கு? பே ஆஃப் பெங்கால் இருக்கிறது தான் கிழக்கு கடற்கரையில இருக்கிற ஒரு இடமா இருக்கு. அப்ப இந்த கிழக்கு கடற்கரையில நம்ம பார்த்தோம்னா கிழக்கு கடற்கரை மேற்கு கடற்கரைனா 3 ஜோனா பிரிச்சோம், 1 2 3ன்ட்டு. ஆனா மேற்கு கடற்கரை 1 2 தான் நம்ம பிரிக்கிறோம். அப்ப மேற்கு கடற்கரையில இந்த பார்ட் வந்து பாத்தீங்க சொன்னா நார்த்தன் சர்க்கார், வட சர்க்கார் சொல்றாங்க, வட சர்க்கார். இப்ப இந்த வட சர்க்கார் எதுல இருந்து எது வரைக்கும் இருக்கு சார்னா இங்க ஒடிசால போற மகாநதி, இங்க இருக்கக்கூடிய மகாநதியில இருந்து இங்க போற கிருஷ்ணா நதி வரைக்கும் இருக்கிற ஒரு இடம் தான் இந்த வட சர்க்கார், நார்த்தன் சர்க்கார் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கோரமண்டல் கோஸ்ட். அடுத்தது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கொங்கண கடற்கரை, என்ன சொல்லுவாங்க? சோழமண்டல கடற்கரை. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? கோரமண்டல் கோஸ்ட், சோழமண்டல கடற்கரை. தமிழ்ல இங்கிலீஷ்ல கோரமண்டலுக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இது கிருஷ்ணா நதியிலேருந்து காவேரி நதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இடத்த தான் சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிழக்கு கடற்கரை 2 பிரிவுகளை கொண்டிருக்கு, வட சர்க்கார் என்றும் சோழமண்டல கடற்கரை என்றும் பிரிஞ்சிருக்கு. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வட சர்க்கார் மகாநதிக்கும் கிருஷ்ணாவுக்கு இடையும், சோழமண்டல கடற்கரை கிருஷ்ணா நதிக்கும் காவேரிக்கும் கீழேயும் இருக்கிறது தான் இந்த இடம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதே மாதிரி இந்த கிழக்கு கடற்கரையில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா 3 ஏரிகள் வந்து மிகவும் புகழ்பெற்ற ஏரிகளா இருக்குது.
அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிலிக்கா, இது வந்து ஒடிசால இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கொல்லேரு, கொல்லேரு இது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு பக்கத்துல இருக்க புலிக்காடு, இப்போ அது பேரு பழவேற்காடு, பழவேர் காடு. இப்போ இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மேட்சஸ்ல நமக்கு கேட்பான். இந்த சைட்ல கேரளால இருக்கிற வெம்பநாடு, வெம்ப நாடு, அந்த சைட்ல சிலிக்கா, ஆந்திர பிரதேஷ்ல கொல்லேரு, புலிக்காடு, பழவேற்காடு எங்க தமிழ்நாட்டில். கொஸ்டின் என்ன ஒன்று பொதுவாக இன்னொரு கொஸ்டினும் கேட்பான், இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எது? இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி எது சொல்லுங்க. சிலிக்கா லேக். இந்த ஏரி பெருசுன்னா சிலிக்கா லேக் தான் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு ஏரி, ஒடிசால அது இருக்கு. அதே மாதிரி கொல்லேரு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நன்னீர் ஏரி, பேக் வாட்டர், ஃப்ரெஷ் பேக் வாட்டர், அதாவது கடல்ல இருக்கக்கூடிய அந்த நீரினுடைய அடர்த்தி, உப்புத்தன்மையின் அடர்த்தியை அந்த நீரை உள்புகாம கடலுக்கு அருகிலே ஏரி போன்ற ஒரு அமைப்புல இது பறந்து விரிஞ்சு காணப்படும். அதனால இது வந்து நன்னீர் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. கடலுக்கு மிக அருகில காணப்படும். புலிக்காடு நீங்க சென்னையில கூட முத்துக்காடு போட்டிங் பண்ணீங்கன்னா பார்க்கலாம், ஆழம் குறைவான ஒரு ஏரி பகுதியா வந்து காணப்படுது. எல்லாமே நன்னீர் ஏரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேட்சஸ்ல மேக்சிமம் நமக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இப்போ வடக்கு கடற்கரைகள் பார்த்துட்டோம், சாரி மேற்கு கடற்கரைகள் பார்த்துட்டோம், கிழக்கு கடற்கரையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ கோஸ்டல் பிளைன்ஸ்ல 2 ஜோன் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. நம்ம லாஸ்டா இப்போ பார்க்க போறது என்னன்னா 6th ஜோன். இங்க இருக்கக்கூடிய லட்சத்தீவுகள், இங்க இருக்கக்கூடிய அந்தமான் நிக்கோபார் தீவுகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அந்தமான், இது கீழே இருக்குது நிக்கோபார். இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா லட்சத்தீவு அரபிக்கடல்ல இருக்கு, அரேபியன் சீல இருக்கு. இது பே ஆஃப் பெங்கால்ல இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப இதுல எப்படி சார் கொஸ்டின்ஸ் வரும் தீவுகள்ல அப்படின்னா, இந்தியாவினுடைய பொதுவான தீவு கூட்டங்கள் எதுனா அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, அதுல மாற்று கருத்து கிடையாது. இப்ப அந்தமான்ல இருந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒண்ணு கேபிட்டல் கேட்பான், அதே மாதிரி லட்சத்தீவோட கேபிட்டல் கேட்பான். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னா அந்தமான் கேபிட்டல் போர்ட் பிளேர். செகண்ட் வந்து கம்பாரிசன்ல இந்த ரெண்டுத்துக்கும் நான் சொல்லிடுறேன். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா லட்சத்தீவோட கேபிட்டல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா கவராட்டி, இங்க போர்ட் பிளேர், போர்ட் பிளேயர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா வேற என்ன கொஸ்டின் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா how many islands in அந்தமான். அந்தமான்ல மொத்தம் 572 ஐலண்ட்ஸ் இருக்கு. வெரி எக்ஸாக்ட்லி 572 ஐலண்ட். ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் என்னன்னா தி ஜஸ்ட் 38 ஐலண்ட்ஸ்ல மட்டும்தான் மக்கள் இருக்கிறாங்க. குட்டி குட்டி ஐலண்ட், 1/2 கிலோமீட்டர் 1/4 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட தீவுகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அந்தமான்ல இருக்கு. 575 தீவுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்தமான் இருக்கு. அதுல 38 தீவுகள்ல மட்டும்தான் இருக்காங்க. அதுலயும் அந்தமான்ல 25 தீவுகள் மனிதர்கள் இருக்காங்க. நிக்கோபார்ல வெறும் 13 தீவுகள்ல மட்டும்தான் மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ டோட்டலி 38 ஐலண்ட்ஸ்ல இருக்கவங்க தான் இந்த அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா டோட்டல் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அந்தமான் உண்மையா பெருசு கம்பேர் டு லட்சத்தீவு. ஸோ 8,249 ஸ்கொயர் கிலோமீட்டர் பறந்து இருக்கக்கூடிய ஒரு பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இருக்கு. பட் ஜஸ்ட் 32 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கக்கூடிய ஒரு லேண்ட் ஏரியாவானா இருக்கு இந்த லட்சத்தீவு இருக்கு. வெரி சிம்பிள் ஐலண்ட்ஸ். அப்ப லட்சத்தீவுல டோட்டலா எவ்வளவு ஐலண்ட்ஸ் இருக்கு? அந்தமான்ல 572 சொன்னீங்க, லட்சத்தீவுல எவ்வளவு தீவுகள் இருக்குன்னா there are 27 ஐலண்ட்ஸ் இருக்கு. பட் அதுல 11ல மட்டும்தான் மக்கள் இருக்கிறாங்க. அந்த 11 தீவுகள்ல மட்டும்தான் லட்சத்தீவுல மக்கள் இருக்காங்க. அதுவும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே மாதிரி வாட் இஸ் ஃபேமஸ் ஃபார் அந்தமான், வாட் இஸ் ஃபேமஸ் ஃபார் லட்சத்தீவு. ஸோ லட்சத்தீவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோரல் ரீஃப், பவளப்பாறைகள் புகழ்பெற்றது. ஸோ ஆஸ்திரேலியால தான் பவளப்பாறைகள் அதிகமாக கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவில் தான் பவளப்பாறைகள் அதிகமாக இருக்கு. அது எங்க இருக்குன்னா லட்சத்தீவுல இருக்கு. அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார்ல என்ன சார் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்தமான் நிக்கோபார்ல எரிமலைகள், வால்கனோஸ், பரைன் ஐலண்ட். அந்தமான்ல வந்து பஹ்ரைன் அப்படின்ற ஐலாண்ட்லயும், நார்கொண்டம்
ஸோ நார்கொண்டம் அப்படி தமிழில் சொன்னால் இங்கிலீஷில் நார்கண்டம் சொல்கிறாங்க. நார்கண்டம் ஐலாண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எரிமலைகள் இருக்கு. இப்போ இந்த நார்கண்டம்ல இருக்கிற எரிமலை டெட் கண்டிஷன்ஸ் போயிடுச்சு. அப்போ இந்தியாவில் தி ஒன்லி ஒன் ஆக்டிவ் வால்கனோ, இந்தியாவில் ஒரே ஒரு செயல்படும் எரிமலை எங்கே இருக்குன்னு சொன்னால் இந்த பெஹரன் ஐலாண்டில் வந்து இருக்கு. பெரன் ஐலாண்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரன் தீவில் இருக்கு. பெரன் தீவில் இருக்கு. அதே மாதிரி இறந்த நிலையில தமிழ்நாட்டில் ஒரு எரிமலை இருக்கு. அது எங்க இருக்கு சொல்லுங்க? இறந்த நிலை, டெட் கண்டிஷன், இன்ஆக்டிவ். திருவண்ணாமலை குன்று, அக்னி தலம், அருணாசலேஸ்வரர் டெம்பிள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த கிரிவலம் போற அந்த மலை அதுக்குள்ள வந்து பார்த்தீங்க சொன்னா ஒரு பெரிய எரிமலை வந்து அந்த காலத்தில் செயல்பட்டுருக்கு. இப்போ செயல் இழந்துருச்சு. ஸோ இன்ஆக்டிவ் கண்டிஷன்ஸில் இருக்கு. ஆக்டிவ் கண்டிஷன்ஸில் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. இறந்த நிலையில் காணப்படும் எரிமலை தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னா அது திருவண்ணாமலை. இதோ மனசில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த இந்த அந்தமானையும் இந்த நிக்கோபாரையும் பிரிக்கிற அந்த லைனை தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், 10 டிகிரி சேனல். அதே மாதிரி லட்சத்தீவையும் இங்கே இருக்கக்கூடிய மாலத்தீவு நாடு, இது மாலத்தீவு சரியா, இந்த மாலத்தீவு நாட்டையும் பிரிக்கிற இந்த லைன் பேரு 8 டிகிரி கேனல், எல்லை கோடு 8 டிகிரி கேனல். இது ரெண்டுமே நீங்க ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நிக்கோபார் தீவுல லாஸ்டா ஒரு தீவு இருக்கு. அந்த புள்ளி தான் என்னன்னு சொல்றாங்க? இந்திரா முனை. இந்தியாவின் தென்கோடி முனை எது? இந்திரா முனை. அதே மாதிரி வந்து பாத்தீங்க சொன்னா அந்த இந்த சைட்ல வந்து பாத்தீங்க சொன்னா அந்தமான் நிக்கோபார்ல தென்கோடி முனை இந்திரா பாயிண்ட்ன்ற மாதிரி இங்கேயும் வந்து பாத்தீங்க சொன்னா ஒரு ஐலாண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ். அந்த ஐலாண்ட் பேர் வந்து லட்சத்தீவுல பீட் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீட் ஐலாண்ட்ஸ் தான் எதுக்கு ஃபேமஸ்? இந்த பீட்ஸ் ஐலாண்ட் எதுக்கு ஃபேமஸ்னா இங்க ஒரு பேர்ட் சாங்சுரிஸ் வந்து இருக்கு. இங்க பறவைகள் ஒரு சரணாலயம் இருக்கு. இந்த மனிதர்களே இல்லை இந்த தீவுல. ஸோ முழுக்க வந்து பாத்தீங்க சொன்னா இந்த பீட்ஸ் ஐலாண்ட்ஸ் வந்து பேர்ட் சாங்சுரி இருக்கு. மனிதர்கள் இல்லாத ஒரு தீவு, பறவைகள் வாழ்கின்ற ஒரு இடமா இதுக்கு இருக்கு. ஸோ ஃபைனலா இந்த இயர் 1973 என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இந்தியன் கவர்மெண்ட் இங்க இருக்கக்கூடிய லட்சத்தீவு, அங்க இருக்கக்கூடிய மினிகாய், ஆம்னி ஐலாண்ட்ஸ் சரியா, அது எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்கன்னா அண்டர் த அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட் ஆஃப் லட்சத்தீவு அப்படின்னு சொல்லி மாத்தி லட்சத்தீவுடைய கண்ட்ரோல்ல மினிகாய் ஐலாண்ட்ஸும் ஆம்னி ஐலாண்ட்ஸும் கொண்டு வந்தாங்க. அப்போ இன்டகிரேட்டட் பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி, யானாம் வேற இடத்துல இருந்தாலும் பாண்டிச்சேரி அதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி லட்சத்தீவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல வந்து மினிகாய் அண்டு அம்னி தீவுகளை கொண்டு வந்து 1973 இந்தியன் கவர்மெண்ட் ஒரு ரெகக்னைஸ் பிளேசஸாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இது வரைக்கும் நம்ம இந்த இந்தியாவினுடைய இயற்கை அமைப்புகள் வந்து பார்த்தோம். ஸோ அகெயின் இதனுடைய அப்டேஷன்ஸ் வந்து ஃபாலோ அப் ஒர்க் என்னன்னா ஸ்கூல் புக்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க. நம்மளுடைய சென்டர் மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணி படிச்சு பாருங்க. நிறைய இன்னோவேட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ. ஓகே கைஸ், இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹவு டு தி எக்ஸாமினேஷன் கொஷின்ஸஸ் ஆர் ஆஸ்கிங் ஃப்ரம் தி டாபிக் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்த இந்த செஷனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படிலாம் கொஷின்ஸஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஜென்ரலாக ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்ஸுமே தேவையில்லை. ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தி 7 types ஆஃப் தி கொஷின்ஸஸ் ஆர் ஒன்லி இன் ஜியாகிரஃபி. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஷின்ஸ். இப்போ டைரக்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் சிம்பிளாக வந்து பார்த்தீங்க சொன்னால் ஹவு டைரெக்டாக ஒரே ஒரு ஆன்சர்ஸை மட்டுமே நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க சொன்னால் அதிலே இன்டைரக்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அங்கே அப்படின்னா இங்கே எப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரியான கொஷின்ஸஸ் வந்து நமக்கு வரும். ஸோ ஃபார் தி எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் சிம்பிளாக டைரக்ட் கொஷின்ஸ் வந்துன்னா வாட் யூ மீன் ஹிமாலயா, அபோர்ட் ஆஃப் ஸ்னோ சரிங்களா. இன்டைரக்ட் கொஷின்ஸ்னா வந்து பார்த்தீங்க சொன்னால் அதே ஹிமாலயா இஸ் ஃப்ரம் தி விச் லாங்குவேஜ் வேர்டு, சான்ஸ்கிரிட். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு வேர்டஸ் கொடுத்துட்டு இதே மாதிரி இந்த ஹிமாலயா அப்படின்றது எந்த லாங்குவேஜ் வேர்டாக வந்திருக்கு அப்படின்ற கொஷின்ஸஸ் வந்து நமக்கு கேட்பாங்க. தென் அதுக்கப்புறமா வந்து கரெக்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் வந்து விச் ஒன் இஸ் கரெக்ட் அப்படின்னு ஒன்று கேட்பாங்க, விச் ஒன் இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் இப்போ நிறைய பாசஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கால்வாய்கள் எல்லாம் வந்து சொன்னேன் சரிங்களா. இப்போ நாதுலா வந்து சிக்கிம்ல வந்து கெடுத்துருக்காங்க. அதே மாதிரி விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங்
ஆன்சர் இஸ் நாட் ஏ கேனல், கால்வாய் எது கிடையாது அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது வந்து பள்ளத்தாக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கலாம். எது பள்ளத்தாக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் கொஸ்டின்ஸாக நமக்கு கேட்கலாம். இன்கரெக்ட் கொஸ்டின்ஸாக நமக்கு கேட்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் கரெக்ட் பேர். இப்போ கரெக்ட் பேர் அப்படின்னு சொன்னால் இதுக்கு அது பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ சயாத்ரி வெஸ்டர்ன் காட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூர்வாத்ரி ஈஸ்டர்ன் காட்ஸ். அப்போ இந்த பேர் வந்து கரெக்ட். அப்போ ஏதோ ஒரு இன்கரெக்ட் பேரை வந்து நம்ம வந்து போட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எவரெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாத்ரி மவுண்டெயின் ஹிமாலயாஸ்ல இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அது சிவாலிக்ல இருந்து எவரெஸ்ட் சிவாலிக் ஹில்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது இன்கரெக்ட். அப்போ அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்கரெக்டாக இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இன்கரெக்ட் எது கரெக்ட் எது அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஆனால் எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ ட்ரெண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸஸ் ஆர் ஆஸ்கிங் ஃப்ரம் மேட்சஸ் அண்ட் அசஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின்ஸஸ் தான் நமக்கு வந்து இருக்கு. அப்போ இந்த மேட்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு டைரக்டா 4 ரைட் சைடில் ஒரு 4 ஆப்ஷனல்ஸ் இருக்கும், கொஸ்டின்ஸ்ல இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நம்ம சூஸ் பண்ணுறதா இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி ட்ரிக்ஸ் வந்து நமக்கு இருக்கு. எது ஒன்று நமக்கு மேட்ச் ஆகுதோ, ஸோ எது ஒன்று நமக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ திங்க் ஏ பி சி டி, அப்போ 1 2 3 4. இப்போ இங்கே ஒரு ஆப்ஷனில் வந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க சரியா, ஹிமாலயா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யங் ஃபோல்டு மவுண்டெயின் அப்படின்னு இருக்குது. என்னதுங்க, யங் ஃபோல்டு மவுண்டெயின் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த யங் ஃபோல்டு மவுண்டெயின் இது கரெக்ட்னா நமக்கு ஆப்ஷனல் ஏல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1க்கு 2 நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இப்போ பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 1 2 4 2 1 3 4. அதே மாதிரி சிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 2 3 4. டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 3 2 1 அப்படின்னு இருக்குன்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு 2 தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் வந்து 2 எங்கே ஃபர்ஸ்ட் வருதோ ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின்ஸஸ்க்குலாம் ஆன்சர் இதுதான் இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எந்த பிளேஸ்ல இருந்து இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் செக் அவுட் பண்ணோம்னு சொன்னால் நம்ம ஈஸியாக அதுக்கு மேட்சஸ்க்கு நம்ம ஆன்சர்ஸை கொண்டு வந்துட முடியும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீசன் அசஷன் அண்ட் ரீசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெயின்லி ரெண்டுமே மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ அண்ட் பியா தான் நமக்கு ஆப்ஷனலாக இருக்கும். இன்கேஸ் ஏ ரைட்டு பி தப்புன்னு சொன்னால் நீங்கள் சிக்கு வந்துடுவீங்க. இன்கேஸ் பி தப்பு ஏ தப்பு பி கரெக்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் டே ஆன்சர் சூஸ் பண்ணிடுவீங்க. பட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் மாதிரி தான் ரீசன் அசஷன் கொஷின்ஸ் வந்து இருக்கும். இமயமலைகள் இளம் மடிப்பு மலைகள் என்று அழைக்கப்படுகிறது சரியா. ஸோ அசஷன் வந்து இது அசஷன் இது வந்து பாருங்கன்னா காரணம் கூற்று. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா இமயமலைகள் புவியின் பேரைக்க விசையினால் உருவானது அப்படின்னு கொடுத்துருக்கோம். பட் ரெண்டுமே கரெக்டு தான். பட் இது ஏவினுடைய விளக்கத்தை வந்து பி வந்து ஏவுக்கான காரணம் பி இல்லை அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு மேக்ஸிமம் கிரியேட் பண்ணுவாங்க. 2 நேரடி ஊக்கிகள் வந்து அங்கே இருக்கும். அதில் எது வந்து விளக்குது எது விளக்கலை, ஏக பி விளக்குதா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணுமே தவிர அது இதில் தான் மேக்ஸிமம் நமக்கு டெஸ்ட் கொஷின்ஸ் தான் நமக்கு இருக்கும் ஜியாகிரஃபியில். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம நிறைய சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மேட்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளத்தாக்குகள் குழு சொன்னேன், காக்ரா அப்படின்ற 2 பள்ளத்தாக்குகள் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்குன்னு சொன்னேன். அப்போ இது இன்கரெக்ட் மேட்ச் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மேட்சஸ்ல வந்து மேட்சஸ்ல எது மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா பவுண்டரி ஆஃப் தி ஸ்டேட்ஸ். இப்போ பவுண்டரி ஆஃப் தி ஸ்டேட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கொஷின்ஸ் இது நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பவுண்டரி ஆஃப் தி ஸ்டேட்ஸ்ல வந்து எந்த ஒரு மாநிலம் 3 நாடுகளுக்கு இடையே இருக்குன்னா அந்த சிக்கிம் வந்து நீங்க பார்க்கலாம். இந்த சைட்ல நேபாள், மேல சீனா, இந்த சைட்ல பூட்டான். அப்போ இந்த சிக்கிம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 3 நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு பகுதியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஈஸ்டர்ன் சைட்ல தான் சூரியன் வந்து உதிக்குது. அப்போ சூரியன் உதிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சூரியனுடைய கதிர்கள் முதல்ல எங்கன்னா அருணாச்சல பிரதேசம்னு சொல்லிட்டேன். அப்போ ஈஸ்டர்ன் சைட்ல எதனா ஒரு ஸ்டேட்ஸ் கேட்கலாம், இல்லை ஒரு கேபிட்டல்ஸ் வந்து நமக்கு கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ மணிப்பூருடைய கேபிட்டல் ஐஸ்வால் இருக்கும். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மும்பை இருக்கும், சென்னை இருக்கும், அதுக்கப்புறமா வந்து டெல்லி இருக்கும். இப்போ சூரியனுடைய கதிர்கள் முதல்ல எங்கே விழுதுன்னா ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய
ஏதாவது ஒரு சிட்டியை நமக்கு ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க, இல்லை டைரெக்டாக அந்த ஸ்டேட்ஸையும் நமக்கு எக்ஸாமினேஷன்ஸில் கேட்கறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க சொன்னால் மோஸ்ட்லி டைரக்ட் கொஷின்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த கொஷின்ஸ் கரெக்ட் சென்டென்ஸ்லேயே வந்து ஒன்றும் வரும். இப்போது பழனி மலை வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ பழனி மலை திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஜவாது மலை வந்து வேலூர் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க சொன்னால் கொல்லிமலை வந்து பார்த்தீங்க சொன்னால் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு மவுண்டெயின்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு கேட்பாங்க. இப்போ ஆனைமலை வந்து எங்கே இருக்குது, சரிங்களா? இப்போ நல்ல மலை வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடியது கூட நமக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மவுண்டெயின் வந்து ஆரவல்லி மலை வந்து எங்கே இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது. இப்போ அந்த மாதிரி வந்து நல்ல மலை ஆந்திர பிரதேசில் இருக்குது. இந்த மாதிரியான கொஷின்ஸஸ் எதனா வந்து நமக்கு கேட்கறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இன்டைரக்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு நெகட்டிவ் கொஷின்ஸ் என்னன்னா, இப்போ சதர்ன் மோஸ்ட் டிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா பாயிண்ட்டை நான் சொல்லிட்டேன். பட் இந்திரா பாயிண்ட்டுக்கு ஒரு ஓல்டு நேம் வந்து இருந்தது. இந்திரா காந்தியை ரிமெம்பர் பண்ணுறதுக்காக அந்த பேர் ஒன்றா வச்சாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் பிக் மில்லியன். ஸோ அப்போ டைரெக்டாக கேட்காம இன்டைரக்டாக வந்து கேட்கறது. ஸோ இந்திரா பாயிண்ட், வாட் வாஸ் அதர் நேம் ஆஃப் இந்திரா பாயிண்ட் அப்படின்னா பிக் மில்லியன் பாயிண்ட், சரியா? பிக் மில்லியன் அப்படின்றதும் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க சொன்னால் கொஷின்ஸ் பார்த்தாச்சு. அதே மாதிரி ஒரு மேப்பில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஒரு மேப் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அகழின்னு இருக்கும், சரியா? மரீனா ட்ரீச் தான் பசிபிக் கடலில் வந்து மிக ஆழமான ஒரு ஸ்ட்ரிச். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்திய பெருங்கடல்ல எது அப்படின்னு கேட்கலாம். இந்திய பெருங்கடல்ல ஜாவா அகழி தான் பெரிய ஸ்ட்ரிச். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மரியானா வந்து பசிபிக் கடல்ல இருக்கு. அப்போ சாண்ட்விச் அகழி வந்து எங்க இருக்கு? தென்கடல் அல்லது அட்லாண்டிக் கடல், தென் பெருங்கடல்ல தான் இருக்கிறது சாண்ட்விச். அப்போ ரிலவெண்ட் இர்ரெலவெண்ட் கொஸ்டின்ஸ் நமக்கு வரதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி மேப்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சைக்ளோன் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி வந்து போட்டுட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன் நாள்ல அதிகமாக மழை பெறுகின்ற மாநிலம் எது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கேரளா, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க சொன்னா ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறமா இந்த சைடில் பார்த்தீங்க சொன்னா ஒரிசா, ஜார்க்கண்ட், பீகார், அதுக்கப்புறமா வந்து பெங்கால். ஸோ அகைன் வந்து திரும்ப இந்த சைடில் வந்து உத்தரப்பிரதேஷ்ல இப்படி இறங்குது. ஸோ அப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன்ல அதிகமாக மழை பெய்யுறது எதுன்னு சொல்லியிருக்கேன், கேரளா. அப்போ இந்த இடத்துல லாஸ்ட்ல போய் ரீச் ஆகிற இடம் தான் வந்து பார்த்தீங்க சொன்னா மவுண்ட் சின்ட்ராம். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸஸ் நமக்கு வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க சொன்னா ஹிமாலயாஸ்ல கிரேட்டர் ஹிமாலயாஸ்க்கு அதர் நேம் என்ன? கிரேட்டர் ஹிமாலயாஸ்க்கு அதர் நேம் என்னன்னா ஹிமாத்ரி. அதே மாதிரி வந்து ஸ்மாலர் ஹிமாலயாஸ்க்கு அதர் நேம் என்ன? ஹிமாச்சல். அதே மாதிரி இமயமலையோடைய அவுட்டர் பார்ட்டுக்கு என்ன பேரு? இமயமலையோடைய அவுட்டர் பார்ட்டுக்கு வந்து என்ன பேரு? சிவாலிக். இந்த மாதிரி வந்து ஸ்பெசிபிகேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க சொன்னா இப்போ காராகுராம் அப்படின்றது வந்து பாத்தீங்க சொன்னா இந்தியாவுக்கும் நேபாளையும் இந்த சிக்கிமுக்கும் நேபாளுக்கும் நடுவில் இருக்குது காராகுராம் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் வந்து பாத்தீங்க சொன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் பிளஸ் லடாக்கும் இணைக்கிற ஒரு ட்ராக் ஒரு கனெக்டட் பிளேஸ் என்ன அப்படின்னு சொன்னா காராகுராம். இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க சொன்னா இப்போ மேப்ல வந்து பாத்தீங்க சொன்னா நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து பாத்தீங்க சொன்னா பாலக்காடு அப்படின்றது எந்த 2 மாநிலங்களை இணைக்கும் கால்வாய் அப்படின்ற கொஸ்டின்ஸ் மேக்சிமம் வரது. அந்த மாதிரியான கம்பாரிசன் கொஸ்டின்ஸ்லயும் மேக்சிமம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரியா? அதே மாதிரி சோழமண்டல கடற்கரை எந்த மாநிலத்துல அமைஞ்சிருக்கு? சோழமண்டல கடற்கரை தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. இப்ப சிலிக்கா ஏரி எங்க இருக்கு? சிலிக்கா லேக் வந்து எங்க இருக்கு? அப்போ ஒடிசால இருக்கு. சிலிக்கா ஏரி தான் இந்தியாவின் மிகப்பெரிய ஏரி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிவர், அப்போ இமயமலையினுடைய கிழக்கு பகுதியுடைய எல்லையா எந்த நதி எது இருக்கு அப்படின்னா பிரம்மபுத்திரா. அப்போ பிரம்மபுத்திரா நதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆற்றுத்தீவு வந்து உருவாக்குது. எப்படி வந்து கங்கை காவேரி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஸ்ரீரங்கம் அப்படின்ற ஒரு ஆற்றுத்தீவை உருவாக்குதோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மஜுலி அப்படின்ற ஐலேண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பிரம்மபுத்திரா ரிவருக்கு நடுவில் கிரியேட் ஆகிற ஒரு ஐலேண்ட், ஒரு ஆற்றுத்தீவா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆற்றுத்தீவுகள் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ காவேரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்ரீரங்கம், பிரம்மபுத்திரா எந்த ஆற்றுத்தீவை உருவாக்குது? ஸோ கம்பேரிசன் கொஸ்டின்ஸஸ் மேக்ஸிமம் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ யூ கீப் இட் இன் மைண்ட். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க சொன்னா விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் 1 2 3 4ன்னு கொடுத்துருப்பாங்க. இதுல எது கரெக்டு, இதுல எது இன்கரெக்டு, ஏ கரெக்டு இல்லை மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க சொன்னா விச் ஒன் இஸ் கரெக்டு ஆர் ராங் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்டு, செகண்ட் ரைட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்குறது. நீங்கள் அதை படிக்கணும்,
அந்த ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட்ன்றது மட்டும் நீங்க பார்க்கணும். அதே மாதிரி லாஸ்டா இப்போ ஒரு ட்ரெண்டி கொஸ்டின்ஸ் வந்து ஒன்று வந்திருக்குங்க. இப்போ இந்த ட்ரெண்டி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது மாதிரி ஒரு டிரா பண்ணிட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ இது ஆரவழி மலைத்தொடர். அதே மாதிரி இந்த மாதிரி டிஸ்கண்டினியூவா இருக்கும். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேப்பை டிரா பண்ணிட்டு இட்ஸ் ரிலவெண்டட் டு இட் இஸ் ஏ வெஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்டர்ன் காட்ஸ், இது வந்து மவுண்டைன் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லையா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி டாட் வச்சுட்டு இந்த இப்போ கோதுமை விளைச்சலுக்கு வந்து பஞ்சாப் புகழ்பெற்ற காரணம் இது ஏ. அப்போ இந்த பி என்பது இந்த புள்ளி எதனை குறிப்பிடுகிறது? அதிக மழை பொழிவு. மேகாலயாவில் வச்சானா அதிக மழை பொழிவு. அப்ப இந்த பி என்ற புள்ளி எதை சொல்லுது? இப்போ மேப்ல ஒரு டாட் வச்சுட்டு கேட்குறாங்க. இல்லைன்னா என்ன பண்றாங்க, ஷேடோ ஏரியாஸ் வந்து கேட்குறாங்க. அப்போ மேப்ல வந்து இப்படி டிரா பண்ணிட்டு இது என்ன, இது வந்து பாத்தீங்கன்னா டெக்கான் பிளாட்டியூ. இப்போ டெக்கான் பிளாட்டியூ எரிமலை வெடிச்சனால உருவானது. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் சைல்ஸ் வந்து இருக்கு. ஸோ த ஃபிசிக்கல் மூமெண்ட் சேஞ்சஸ்னால இந்த டெக்கான் பிளாட்டியூ வந்து உருவாயிருக்கு அப்படின்றது. இந்த மாதிரியான மேப்பையும் வந்து வரைஞ்சிட்டு உங்களுக்கு கொஷின்ஸஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடில் வந்து வெம்பட் லேக்கு, இது வெம்பட் லேக்கு, அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பான். புலிக்காட் மண்ணும் கிடையாது. ஏ அப்படின்றது புள்ளியில் ஏ என்ற புள்ளி வெம்பநாடு ஏரியை குறிக்கிறது. அப்போ பி என்ற புள்ளி இதை எதை குறிக்கிறதுனா மோஸ்ட்லி வந்து ரிலவெண்டட் கொஸ்டினாக தான் இருக்கும். irrelevant நமக்கு மேக்ஸிமம் டாட்ல வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ anyhow guys, once again I repeat the 7 types: direct, indirect, correct, incorrect, correct pair, incorrect pair, matches, assertion and reasons. Which one of the following is correct, incorrect and map relevant topic. ஸோ இந்த மாதிரி 7 types questions தான் நமக்கு இருக்கு. We almost successfully completed. All the best. தொடர்ந்து படிங்க. நெக்ஸ்ட் செஷன்ஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். See you.